गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द वन्दे चन्द्रकलावतंसरमणीं वृन्दारकासेवितां वन्दारो व्रजनन्दनध्वमलतां मुक्तिस्थलाधीश्वरीं गुरुवादपुरीनाथो दक्षिणद्वारकस्थितः रक्षत्वस्मान् करुणया शरणागतवत्सलः. ஆரம்பத்திலேருந்தே ஆனந்தமாக இருக்கிறதும் எந்த விஷயமும் ஆரம்பத்தில் ஆனந்தமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. போக போக சில விஷயங்கள் ஆனந்தத்தை கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும். ஆனால் ஆனந்த கணனான ஸ்ரீகுருவாயூரப்பன் அவனுடைய ஸ்மரணை ஏற்படுற போதே ஆரம்பத்திலேருந்தே ஆனந்தம். அதுதான் நாராயணத்துல முதல் ஸ்லோகம் சாந்திர ஆனந்தாவை ஆரம்பிக்கிறது. ஒரே ஆனந்த கணன் அவன். ஆனந்த கணன்னா ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த ஆனந்தத்தை கொண்டு போய் நாம அனுபவிக்கிற ஆனந்தத்துல கொண்டு சேர்க்கப்படாது. நம்ம ஆனந்தம் எல்லாம் ஒரு அல்ப சுகம், ஒரு அல்ப காலத்துக்கு இருக்கிறது. இந்த ஆனந்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது சிதானந்தம். இன்னைக்கு அதை பத்தி தான் முழுக்க சொல்ல போறாரு. சித்ரசம்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க அதை பத்தி சொல்ல போறாரு. அப்பேற்பட்ட ஆனந்த கணனான அந்த ஸ்ரீகுருவாயூரப்பன் ஆனந்தமாக மட்டும் இல்லையா, இந்த ஆனந்தம் சேர்ந்த அவபோதமா இருக்கு. இப்ப அவபோதத்தை பத்தி 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொன்னோம்னாக்க அடுத்த கிளாஸுக்கு ஒருத்தரும் வரமாட்டார். எல்லாம் அதுவும் சப்ஜெக்ட் அது மாதிரி இருக்கு. ஆனால் ஞானிகள் இந்த அவபோதத்தை அனுபவிச்சுருக்காரு. அவளுக்கு சொன்னாக்க ஏன் நிறுத்திட்டேன்னு கேட்கிறார். ஏன் சொந்தத்தை நிறுத்திட்டீங்க, ஆனந்தமா இருந்துட்டு கட் பண்ணிவிட்டேங்கிறார். இன்னும் நீங்க சொல்லுவாரு நினைச்சேன் நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாள். அவள்லாம் என்ன ஏன் வித்தியாசம் 2 பேருக்கும்? அந்த ஆனந்த அவபோதத்தை அப்படியே ஊறி போய் கிடக்காது. அந்த அனுபவம் அப்படியே ஏற்பட்டுட்டே இருக்கு. சொல்ற போதே ஸ்ரீகுருவாயூரப்பன் அந்த சுத்த சத்வைக ரூபையா அப்படியே ஹிருதயத்தை தெரிய ஆரம்பிச்சுட்டு அவளுக்கு ஒரே ஜோதிஷா. அதனால இந்த பகவத் ஸ்மரணம் ஏற்படுற போதெல்லாம் அந்த ரூபம் அப்படியே உள்ள தெரிய ஆரம்பிச்சுடுறது. அதனால என்ன ஆச்சுன்னால் ஆரம்பத்திலிருந்தே ஆனந்தமாகவும் ஆனந்தம் சேர்ந்த அவபோதமாகவும் சாந்திரம் ரெண்டும் பிரிக்க முடியாமல் அப்படியே ஒன்னா சேர்ந்து போச்சு. அப்படி சுத்த சத்துவமாயிருந்தாலும் நமக்கெல்லாம் தெரியணுமே. சுத்த சத்துவமாயிருந்த நமக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாட்டா என்ன பிரயோஜனம்? அதனால மாயையினால ஒரு விக்கிரகத்தை எடுத்துட்டு நமக்கு தெரியும்படியா பண்ணி, மாயைன்னு சொன்ன உடனேயே ஆவரண விக்ஷேபங்கள்லாம் அதை மறைக்க ஆரம்பிச்சிடும். அது சொன்ன உடனேயே அந்த ஸ்கிரீன் விழுந்துடும் மேல. அப்படிலாம் அந்த பர்தாவை நீக்கி அதெல்லாம் விழாம இருக்கும்படியா பண்ணி, ஒரே நீருண்ட மேகம் போன்ற திருமேனியும் நீருண்ட மேகத்துல அப்படியே மின்னல் கொடி அப்படியே புலந்து பொழுது பாருங்க போச்சுன்னா அப்படியே லோகம் முழுக்க பிரகாசிக்கிறது. ஒரு கணக்காலத்துக்கு 1 மணி தெரியாது. அப்படியே ஒரு அப்படியே கை கொடுக்கிற நேரம் அப்படியே ஆகாசத்தை புலந்து ஓடுவது அந்த ஜோதிஷ். அது மாதிரி ஒரே சுப்பிரகாசமாக காயாம்பு கொத்து போல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சகல பாவத்தை அடைஞ்சிருக்காது சுவாமி நமக்காக. நிர்குணத்தை விட்டுட்டாள். என்ன எனக்கு நிர்குணம் வேண்டான்னு விட்ட. ஏன்னா ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன சுத்த சத்துவம் இருக்கு எப்போதும் போரும் அதெல்லாம் போரும். நான் சகல பாவத்தை அடையறேன் எல்லாரும். அதனால்தான் ரமிக்கிறாளிங்க குருவாயூர் கஷேத்திரத்திலேன்னு சொல்லி அப்படி நமக்காக காருண்யத்தை கொண்டு சகல பாவத்தை அடைஞ்சிருக்காது சுவாமி. அஸ்தினாபுரத்திலேருந்து சுவாமி துவாரகைக்கு கிளம்பிட்டார். யுதிஷ்டிர பட்டாபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு 3 மாச காலம் தங்கியிருந்தாள் அஸ்தினாபுரத்துல. நச்சி காலமே இன்னைக்கு ஊருக்கு போறேன் ஒருத்தரும் போகப்படாதுன்னு போய் வாசகரை தாப்பா போட்டு வந்துருவா எல்லாரும். இன்னைக்கு போகப்படாது சொல்லி இப்படி எத்தனை நாளைக்கு இருக்கிறதுன்னு கேட்டா சொல்லி எனக்கு என்ன புள்ள குட்டி கிடையாதா, குடும்பம் கிடையாதா, நான் இங்கேயே இருக்க முடியுமா? நச்சி அங்கேயும் எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கு, எப்போ வர போறதுன்ட்டு. இப்படி பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டு 3வது மாசம் சொல்லிட்டா நான் நிச்சயமா கிளம்பத்தான் போறேன் நாளைக்குன்னு விட்டார். சுவாமி அஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்புற போது பாண்டவர்கள் என்ன, திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுராதிகள்
எல்லாரும் மூர்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்துட்டாள். இப்படியே சுவாமி கிளம்புற போது, கிளம்புற நேரம் வந்தவுடனே எல்லாரும் அப்படியே மூர்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்துட்டாள். அந்த பிரிவினுடைய துக்கம் தாங்காம, இன்னும் எப்ப பார்க்க போறோம் பகவானே, துவாரகைக்கு போறானே அப்படிங்கிறதான துக்கம் நம்ம கூடவே இருந்துட்டு இருந்தானே. எத்தனை நாளா அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன்னு இந்த குருவாயூர் விட்டு கிளம்புறதே மனசு அழுது பாருங்க. அப்படியே சில பேர் விட்டு விட்டு அழுவாள், சில பேர் ஹோன்னு கதறுவாள். அந்த மகாத்வாரத்துக்கிட்ட வந்து எட்டி பார்த்துட்டு ஹோன்னு அழுவாள், எப்ப வரப்போறேன் தெரிஞ்சு இங்க பாக்கிறதுக்குன்னு சொல்லி. அது மாதிரி அந்த அனுபவம் அப்படி இருக்குங்க. அதாவது சுவாமி விட்டு தெரியறதுலாம் சாமான்யமாது. அப்படி மூர்த்தி அறிந்து கீழே விழுந்தால் எல்லாரும் அப்படியே கொஞ்சமா சுவாமி எல்லாரையும் சமாதானம் பண்ணி அப்படியே துவாரகைக்கு கிளம்பி அப்படியே வாசல்ல வரும்போது உப்பரிசையிலிருந்து ஜனங்கள்லாம் அந்த அஸ்தினாபுரத்து நகரத்து அதி சுந்தரிகளான ஸ்திரீகள்லாம் பேசிட்டு இருக்காதாம். இந்த வாசல்ல போறானே இவன் யாரு தெரியுமா? சவைக்கிலாயம் புருஷா புராதனோ ஏக ஆசீத் அபிஷேஷ ஆத்மனி அக்ரே குணேப்யோ ஜகதாத்மனி ஈஸ்வரே நிமீலிதாத்மன்னி நிசிசுப்த சக்திஷு. சத்வாதி குணங்கள்லாம் ஸ்ரீகள் பேசிக்கிறாள். எப்படி படிச்சிருக்காள் பாருங்க. சத்வாதி குணங்கள் எல்லாம் அந்த சோபத்துக்கு முந்தி, பிரளயத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பிரளயத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. பிரளயம் முடிஞ்ச உடனே சத்வாதிகள்லாம் அப்படியே ஒன்னொன்னா உண்டாச்சு. அப்படியே எப்படி பிரளயத்துக்கு முன்னாடியும் ஜீவர்களுக்கு உபாதியாக பின்னாடியும் நமக்கெல்லாம் இந்த சத்வாதினால்தான் உபாதி. இவன் எப்படி இருக்கான்னா ரொம்ப கோவப்படுறான், நன்னா பேசுறான், நன்னா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் குணங்கள்னால. நம்ம சாத்திரமான குணம் ஜாஸ்தியா இருந்தா கோபம் ஜாஸ்தியா வருது, சத்துவ குணம் ஜாஸ்தியா இருந்தா அப்படியே சாந்தமா இருக்கா. இந்த உபாதி நமக்கெல்லாம் அந்த குணங்கள், இந்த சத்வாதி குணங்களுடைய உபாதி பிரளயத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி பீடிச்சிருக்கோ இப்படி எல்லாம் இருந்தா கூட இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்த பிரபுவான ஸ்ரீகிருஷ்ணன் உலகிற்கு எப்படி தெரியுமா இருப்பான்? ஆத்மனி, ஆத்மஸ்வரூபமா இருக்கானா. எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மா இந்த பிரளயம் வந்து இந்த ஜீவர்கள் எல்லாம் அவன்கிட்ட போய் லயிச்சு போடுறது பாருங்க. அப்போ எப்படி தெரியுமா இருந்தான்? நிஜஸ்வரூபத்துல இருந்தானா. இப்ப பார்த்தா கிருஷ்ணன் வாடி இருக்கான், வைஜெயந்தி காலத்தை போட்டு இருக்கான், மேகஸ் காமமா இருக்கான், பார்க்க கண்ணை எடுக்க முடியல அவன்கிட்ட இருந்து. அப்படிப்பட்ட பகவான் இந்த ஜீவர்கள் எல்லாம் பிரளயத்துல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே லயிச்சு போய் அவன்கிட்டயே போய் எல்லாம் சேர்ந்துட போறது. அந்த சமயத்துல எப்படி தெரியுமா இருந்தான்? நிஜஸ்வரூபமா இருக்கான். நிஜஸ்வரூபம் தான் காட்சி என்ன பண்ணி ஒரே சத்துவம், அது ஒண்ணுமே புரியாம இருக்கு, ஒரே சுப்ரகாசம், ஒரே ஜோதிஷா இருக்கு. அப்படி நிஜஸ்வரூபத்துல அத்விதீயம். அப்ப பிரம்மா சிவன் விஷ்ணு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இவனுக்குள்ள போய் பூந்து விட்டாள். எல்லாரும் எல்லாம் ரிட்டையர்மெண்ட், எல்லாருக்கும் ரிட்டையர் ஆகி சாதி கொடுத்து இவனுக்குள்ளேயே போயிட்டாள் எல்லாரும். அப்போ ஒற்றுமே இல்லாத போது ஏகம் சத்துங்கிற சொல்றேன். அது மாதிரி ஒரே சத்தாக இருக்கக்கூடிய ஒரே அத்விதீயனா இருந்தாலாம் அந்த பிரபு யார் தெரியுமா? இந்த புராண புருஷனான இந்த கிருஷ்ணன் தான் சகல பாவத்தை சொல்றாளாம். நிஷ்கல பாவத்துல இத்தனையை சொல்லி அந்த ஸ்திரீகள் அந்த அஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பக்கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ண பகவான் இத்தனை குணத்தோட இருந்தா கூட நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இப்படி சகல பாவத்தை அடைஞ்சு புராண புருஷனாக இதை போயிட்டு இருக்கானே இவன் தான் அவன் சொல்றாளாம். அப்பேற்பட்டதான எத்தனை சுத்த சத்துவமா இருந்தாலும் சரி, நம்ம இடத்துல வச்சதான ஒரு பெரிய கருணையனால பெரிய சகலபாவத்தை அடைஞ்சு லாவண்யத்தை ஏகசாரம் நாள் போன வகுப்புல எல்லா அழகுடைய திரட்சி அப்படியே ஒன்றுபட்டு எல்லா அழகும் சேர்ந்தா சமஷ்டியினுடைய அந்த சமஷ்டி சௌந்தர்யம் இருக்கு. அந்த சமஷ்டி சௌந்தர்யமாக சேர்க்கப்பட்ட புண்ணியங்களை உடையவர்களுக்கு புண்ணிய ராசி எல்லாம் அப்படியே ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த பாக்கியம் ஜனானாம்னு அந்த புண்ணியங்களுடைய பாக்கியமாக இருந்து லட்சுமி தேவி இவருடைய சரீரத்திலேயே எப்போதும் விளையாடிட்டு இருக்கலாம். பிரபஞ்சமோன்னு அது அந்த சரீரத்துல எப்போதும் தங்கு தடை இல்லாமல் லட்சுமி விளையாடிட்டு இருக்கலாம். அத்தனை சௌந்தரியமாம் அவனுக்கு. அப்படி குருவாயூர் சேத்திரத்தை ரமா காமுக மந்திரம் சொல்லி லட்சுமி நிரந்தர வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலமாகவும் சரீரமாகவும் இருக்காம அவனுக்கு அது. அப்ப ஏற்பட்ட அந்த பிரபு சஞ்சிந்தகானாம் அந்தகா, தன்னை நன்றாக தியானம் செய்பவர்களுக்கு அந்தகா பக்கத்தில் இருக்கானாம். பக்கத்துல என்ன இருக்கு? அவன் வந்து உட்கார்ந்து இருக்கான். அவன் யாரு? புருஷார்த்தம், கைவல்ய பதம். கைவல்ய பதம் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கு. யாருக்கு? சஞ்சிந்தகானாம் அந்தகா, நல்லா தியானம் பண்றவாளுக்கு. அப்படி சஞ்சிந்தகான மந்தகா நல்ல தந்து சமாச்சாரி யோகங்கள்னால தியானம் பண்றவாளுக்கு புருஷார்த்தம்ங்கிறதான பரம புருஷார்த்தம்ங்கிறதான கைவல்யமாக இருக்கலாம். அந்த கைவல்யம்ங்கிறது பிரம்மானந்த தாரேன்னு விட்டால் அமிர்த தாரை, ஒரு பெருக்கு அப்படியே பெருக்கான அமிர்த தாரை எது சஞ்சிக்கு
அந்த தாரையை எப்படி கொடுக்கறான் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா டம்ளர்ல கொடுக்கறது இல்லை, அப்படியே கொற்றாதான் மேல வருஷத்தி அப்படியே வருஷிக்கிறது. நம்ம டாரன்சியல் ரெயின் எப்படி கொட்டுறதோ அது மாதிரி விடாமல் கொட்டுறானாம். ஏதோ அரை மணி பெய்ஞ்சிச்சு அப்படி நிக்கல, எப்ப பார்த்தாலும் கொட்டிகிட்டே இருக்காம அந்த மழை. அப்பேற்பட்ட சுத்த தத்துவம் வந்து பிரசித்தி பெற்ற, இதுக்கு இதை விட பிரசித்தி வேற ஒன்றும் கிடையாது. இந்த சுத்த தத்துவத்தை விட பிரசித்தி வேற ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட தங்களுடைய திருமேனி, இந்த சுத்த தத்துவமாகிய திருமேனியை அணுகலையே இடைவிடாமல் தியானிக்கின்றேன். ஜாகிரத என்ன, சொப்பனம் என்ன, சுசுப்தி என்ன, எல்லா அவஸ்தைகள் என்ன, எல்லா அவஸ்தைகளும் விடாம தியானம் பண்றேங்க. நான் குடலுக்கு நீக்காத நம்பூதிரி எல்லாம் அப்படித்தான் இருந்தாய். வாழைக்குணம் வாசுதேவ நம்பூதிரி, இன்னைக்கு வாழைக்குணத்தை பற்றி சொல்ல போறேன். அப்படிதான் இருந்தாய். மகான்கள் எல்லாம், மகான்கள் சாதுக்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பாள். எப்போதும் எப்போதும் கோவிந்தேக சதா தியானம், கோவிந்தேக சதா ஜபம், கோவிந்தேகி சதா கீர்த்தனம். எப்போதும் கோவிந்த நாமாவை சொல்றது, கோவிந்தனை நினைக்கிறது, கோவிந்த ஸ்மரணமாகவே எப்பொழுது இருக்கிறது. அதோ கோவிந்த கீர்த்தனம், எப்போதும் கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ண 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 கிருஷ்ணன். அப்படி இப்படி எப்போதும் இழைவிடாத தியானத்தினால அணுகலையே அந்த அந்த மூர்த்தியினுடைய ஹிருதயத்தில் இருத்துக்கிறேன்னு சொல்றாள். இது அவருக்கு மட்டும் இல்ல, நாமும் இப்படி பண்ணணும்ங்கிறது அர்த்தம் அந்தர்கதமா இருக்கு அதுக்குள்ள. ஆமா, நாமும் இப்படிதான் பண்ணணும். எப்போதும் இந்த பகவானுடைய ஸ்ரீகோவில் மனசுல விட்டு நகரப்படாது. இந்த குருவாயுடைய ஸ்ரீகோவில் எப்போதும் ஹிருதயத்துல இருந்துட்டே இருக்கணும். அந்த சோபானம் என்ன, ஆட்சியத்தை நாய் ஆட்சி இடங்கள்லாம் உள்ள போயிட்டு இருப்பாரு. இப்படி அப்படி அந்த ஞாபகம் இருந்துட்டே எந்தெந்த காலத்துல காலம்புற 9 மணியே இருக்கா நீங்க சமைச்சுட்டு இருப்ப, சமைக்கிறப்போ சமைச்சு 12 போய் நடந்துட்டு இருக்கவே. இப்போ பஞ்சனுடைய அலங்காரமே நல்லா இருக்குமே, ஓட்டிக்கன்மாரெல்லாம் பூஜை பண்ணுவாள் இப்போ சுவாமியே, அப்படி அந்த ஞாபகம் வரணும். 12 மணியா இருக்கா, சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்குமா, ஏதோ பேசி டிவி பார்த்துட்டு இருக்குமா, மனசு அங்க இருக்கணும். கோவாயில் உச்ச பூஜை நடந்துட்டு இருக்கு, கியூ பெருசா இருக்கு, இன்னைக்கு சாப்பிட்டு 2 மணியா ஆயிடுமே சுவாமிக்கு, அப்படி 4 மணியா இருக்கா நட திறந்தாயிடுமே. இப்படி மனசு அந்த 24 மணி நேரம் அசை போட ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க. அப்புறம் என்ன சஞ்சிந்தகானா மந்தகாதான் குருவாயூரப்பன் 500 கிலோமீட்டர் இருக்கான், அப்புறம் உங்க பாக்கெட்ல இருக்கான், அவங்க நாட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கான். ஆமா, குரூர் அம்மான்னு இருந்தாள், பில்வமங்கலத்தோட சமகாலம். குரூரம்மாக்கு இந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானிடத்துல எல்லையில்லாத பிரியம். சின்ன வயசுல கணவனை இழந்துட்டாள், ரொம்ப சின்ன வயசுல. அப்பெல்லாம் 6 வயசுல கல்யாணம், 7 வயசுல கல்யாணம். கிருஷ்ணபக்தி ரொம்ப ரொம்ப எல்லையில்லாத கிருஷ்ணபக்தி. அதுவும் ஸ்ரீ குருவாயூரப்பனத்துல எல்லையில்லாத பக்தி. குருவாயூரப்பன் நத்தியம் அந்த குரூரம்மா வீட்டுக்கு கூடு வரோம். பில்வமங்கலத்திலும் தெரியும். என்னாச்சு, ஒரு நாளைக்கு இவர் கிருஷ்ணர் தியானம் பண்ண உட்கார்ந்தோம்னா குரூரம்மா வீட்டுல இருந்து இங்க வந்துருவர். இங்க வந்து பார்த்தா கிருஷ்ணனுடைய உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருந்தது, ஒரே தூசி, தூசியும் தும்பட்டியும் ஒரே அழுக்கா இருந்தது. என்னமோ வெக்கல்லாம் எடுத்தாமல் மேல வெக்கல்லாம் கிடந்தது. என்னடா அதே வாட்டி கிருஷ்ணன் கேட்டேன், இன்னும் இப்படி வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படிங்க. இல்ல குரூரம்மா என்ன பரன்ல வச்சு அடைச்சிட்டா, பரன்ல வச்சு என்ன பூட்டிட்டான். நீ என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். இல்ல அவ வீட்டுல வந்து எப்போது சில சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், இன்னைக்கு ஒன்றும் பண்ணல, சும்மா உட்காந்துருந்தேன், எல்லாத்தையும் கீழே தள்ளிவிட்டேன், பாத்திரங்கள்லாம் கீழே தள்ளிவிட்டேன், சமைக்கிற உள்ள குழம்பு வச்சிருந்தா குழம்பு எடுத்து கீழே ஊற்றிவிட்டேன். என்னை விருந்து 2 கையும் கட்டி பறந்த தூக்கி போட்டு பூட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன், அந்த பக்கமா குதிச்சு ஓடி வந்திருக்கேன். நானும் பறந்த உள்ளூர் பக்கம் இருக்கு, அந்த பக்கமா குதிச்சு கொல்ல பக்கமா குதிச்சு ஓடி வந்தேங்கிற மாதிரி குதிச்சு ஓடி வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். எதுதான் நடக்காது, ஸ்ரீகுருவா இருப்ப மனசை வச்சுட்டா அப்படி எதுதான் நடக்காது. இது குரூரமாக இல்லை, நமக்கே சாட்சாத்தா நடக்கக்கூடியது. அதனால ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய காருண்யம்ங்கிறதானது வந்து ஒரு பெரிய. ஜெயஸ்ரீக்கு ஸ்ரீமந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இங்கேருந்து ஆக்சிடென்ட் போறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன், திருச்சிக்கு ஆக்சிடென்ட் போறதுக்காக. ஒரு நாள் நைட்டு 3 மணி ஒரு சொப்பனம் ஜெயஸ்ரீக்கு. இந்த சொப்பனத்துல இந்த C001 கதவை ஒருத்தர் தட்டினோடனே அவர் எழுந்து வந்து கதவை திறக்கிறார். திறந்தோடனே ஒருத்தர் வந்து ஒரு டம்ளரை கொடுக்கிறார் அவர்கிட்ட. குருவாயூர் என்ன இருக்கு இதுல, குடி அப்படிங்கிறார். யார் நீங்க, எப்போ வந்து கேட்டீங்க, குடி முதல்ல குடி அப்படிங்கிறார். அவர் எண்ணெயை வாங்கி குடிச்ச ஒரு டம்ளர் எண்ணெய் எப்படி குடிக்க முடியல, குடி அப்படிங்கிறார். அவர் குடிச்சுட்டாரு, குடிச்சிட்டு டம்ளரை வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. இவர் கதவை சாத்தின உள்ள போய் படுத்துனுட்டா. அதுக்கு எல்லாம் சொப்பனத்திலேயே காலம்பரை வந்து எனக்கு போன் பண்ற திருச்சிக்கு,
இதுல ஒரு விசேஷம்ப்பா, நான் சொப்னம் கண்டது குருவாயூர் என்ன கொண்டு வந்து கொடுத்தாரு ஒருத்தர், ஓகே அவர் சக்சா ஸ்ரீகுருவாயூர் பண்ண ஆட்சேபனையே இல்லை. ஆனா அதுல என்ன விசேஷம் அப்படின்னாக்க, காலம்பரை எழுந்தின உடனே என்னுடைய வாயில அந்த நல்லெண்ணெயினுடைய வாசனை இருந்தது அப்படிங்கிறான். சத்தியமா இப்ப கேட்டா சொல்லுவோம், கிரி சொல்லுவான் நான் என்ன குடிச்சு பிறந்தவன் அப்படிமா. அது மாதிரி ஆராதிக்கிறதுதான் இருக்குல்ல, நீ குட்டா ஏன் வர மாட்டான், என்ன வாசனை இருக்குப்பா என் வாயில, பொய்யில்லப்பா அப்படிங்கிறான். அது மாதிரி அந்த ஆனந்த கணனானந்த பிரபு இப்படி அணுகலையே எப்பொழுதும் உனக்கு சான்ஸ், அந்த தியானம் விட்டுப்படப்பட தார மாதிரி அந்த தியானம், அவன் எப்படி தாரையா உனக்கு அதிர்ஷ்டத்தை வர்ஷிக்கிறானோ அது மாதிரி அவனுடைய தியானமானது உனக்கு தாரையாக இருக்கணும். சர்வசாரோபனிஷதம் போய் இதைத்தான் சொல்றது. ஆனந்தோ நாம சுக சைதன்ய ஸ்வரூப அபரிமிதானந்த சமுத்திர அபிசிஷ்ட சுகஸ்வரூபஸ்தானந்த இத்யுச்சதே. இந்த பிரம்மானந்த வருஷமானது ஸ்ரீகுருவாயூரப்பன் கொட்டக்கூடிய இந்த பிரம்மானந்தமாகிய மழை இருக்கு, அது எப்படி தெரியுமா, இன்ப வடிவான சைதன்ய ஸ்வரூபமான அளவு கிடந்த ஆனந்த சமுத்திரம் போன்று, சமுத்திரம் எப்படி விசாரமா பரவி இருக்கோ அது மாதிரி எல்லா இடத்துலையும் பறந்து அந்த ஆனந்த வருஷத்தை உண்டாக்குறது. அதனாலதான் அமிர்தம் சென்ற சிங்கத்தி சந்தோகங்கள் ஒரு கனகாலம் கூட விட்டு போகாமல், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, உடனேயே சத்தியகா அந்த கழைக்கனுடைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த வருஷம் உண்டாயிடுறது, ஆனந்த வருஷம் உண்டாயிடுறது. உண்டாயிடுச்சுன்னா எப்படின்னா டாரன்சியல் ரெயின், பெரிய மழை, நனையாம இருக்கவே முடியாது, கொடையிலேயே பிடிச்சா கொடை உணக்கூடும், அப்படி அடிக்கிறது. அது அப்பேற்பட்டதான அந்த திருமேனி எது செய்யறது தெரியுமானாலும் அவருடைய சரீர காமிச்சு செய்யறது இத்தனையும். அந்த திருமேனியை அணுக்கலையே எப்போதும் தியானிக்கிறேங்கிறாள். அதனால இத்தனை நாள் அவனை சித்த சைதன்யம்னு சொல்லி சுப்பிரகாசம்னு சொல்லி அப்படி நிர்குண சாட்சிபூதம்னு எல்லாம் சொல்லி நிஷ்கலமாக சொன்ன அந்த பகவானை சகல பாவனையில சொல்றதன் மூலமாக இந்த சகல பாவனையை அடைந்து கொஞ்சம் கொஞ்சமான சகல பாவனையை அடைந்து நிஷ்கலத்தை உற்றப்படாது. அதுதான் நமக்கு உயிர். வேதாந்தத்தினுடைய வேறே நிஷ்கலம் தான், நிர்குணம் தான். அவன்கிட்ட போய் குணத்தை ஏற்றிட்டா போச்சு எல்லாம். அதோட ஸ்ரீகுருவாயூரப்பன் மேல எல்லா குணத்தையும் ஆரோபணம் பண்ணிட்டோன்னு தொலைஞ்சுட்டு அப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்புறம். அதனால அதை மறக்கப்படாது யாரும். அவன் நிர்குண சாட்சிபூதனா இருக்காங்கட்ட மறக்காமல் இந்த சகல பாவத்தை அடைஞ்சு அப்புறம் இந்த நிஷ்கல பாவத்தை போய் அடையணும். நிஷ்கல பாவம் தான் டார்கெட். நமக்கு ஒரு டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா சாதனத்தை விட்டுள்ளாமனு உபனிஷத் போய் சொல்றது. மாடிக்கு போறேன், ஏணி வச்சு ஏறுறேன், மாடிக்கு போனப்ப அந்த ஏரிக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் இறங்க போறது இல்லை கீழே, அப்புறம் நிஷ்கலத்துக்கு போயிட்டு மறுபடியும் சங்கத்துக்கு வர போறோம், அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதனால அந்த ஏணியை தூக்கி எறிஞ்சிடலாம் எங்கேயாவது. பிரம்மவித்யோபனிஷதம் போய் சொல்றது இந்த இடத்த, ஒரு டார்கெட்டை போய் நீ அடைஞ்சுட்டேன்னு ஆகியது சாதனை அப்ப தேவையில்லைப்பா உனக்கு. எப்படி போலன்னாக்க ஞானேன ஞானமாலோக்கிய பஸ்தாது ஞானம் பரித்யஜேதி நிஷ்கலஹ சகலோ பாவஹ சர்வத்ரைவ வியவஸ்திதஹ சகலே சகலோ பாவோ நிஷ்கலே நிஷ்கலஸ்ததா. ஞானத்தை கொண்டு சைதன்யத்தை அறிந்த பின்பு இந்த ஞான சாதனம் எதுக்கு அப்புறம் அவனுக்கு? இதான் சைதன்யத்துக்குள்ள போட்டிய மறுபடியும் ஞானத்துல உட்கார்ந்துருக்கேன் தபஸ் பண்றேன்னா சொல்ல போற. சைதன்யம் தான் உனக்கு அனுபவம் ஆயிடுச்சு. அது மாதிரி நிஷ்கலம் சகலம்னு ரெண்டு பாவனை இருந்தா கூட சகலத்தின் மூலமா நிஷ்கலத்தை அடையணும். அப்படி நிஷ்கலத்தை அடைஞ்சுட்டா சகலம் தானே விட்டு போடும். ஆமா, இங்க கூறப்படுறது அதுதான். இந்த ஸ்லோகத்தினால், இந்த போன கிளாஸ்ல சொன்ன ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே அதுதான், அந்தர்கதமான அர்த்தம். சித்த சத்துவம் மனசுக்கு பிடிபட மாட்டேங்கிறது. அதுக்கு பகுஜன்ம பிரயாசம் வேணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தபசு, குரு உபதேசம் இதெல்லாம் இருந்து நல்ல அனுஷ்டானம் இருந்து இதெல்லாம் வேணும். இப்ப அனுஷ்டானங்கிற பேசிஸே இல்லாததுனால அந்த நிஷ்கலத்தை பத்தி நினைக்கவே முடியாது, அப்படியே இருக்கு இப்போ. அதனால இப்போ சகலபாவத்துக்குள்ளேயே வந்து அந்த சகலபாவத்தினால் அந்த அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை அப்படியே வனமாலி கணசியாமஹா பீதவாச மனோகராக காஞ்சி கலாபருசிரஹ லசன்மகுடகுண்டலஹ
ஹரிச்சந்தன சச்சிதா அப்படின்னு வனமாலாதரனாய் பீதாம்பர மனோகரனாய் நவரத்ன கச்சிதமான மொகட குண்டலங்களோட கௌஸ்துப கிரீவனாய் கோடி மன்மதா கிருதியாய் ஹரிச்சந்திரன சித்தாங்கனாய் அப்படி அந்த ஸ்ரீகுராயப்படம் உள்ள வாங்க வாங்க என்ன ஆகுது தெரியுமா? அந்த ரூபம் கொஞ்ச நாளைக்கு தெரியும். உள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சொப்பிரகாசம் அப்படியே மேலேருந்து எழ ஆரம்பிக்கும். ஒரே ஜோதிஷ். அதுக்கு அடி முடி பிரணாமம், அதுக்கு அந்த பிரமாணங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாது, பரிணாமமே தெரியாது. ஒரே ஜோதிஷா இருக்கும். உன்னை சுத்தியும் இருக்கும், உனக்குள்ளேயும் இருக்கும். நீ எங்க இருக்கேன்னு உனக்கே தெரியாது. முதல்ல அப்படி கொண்டு போய் விட்டுடுறது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இந்த சகலபாவம் மறைஞ்சு தானே மறைஞ்சு போடும். நீ ஒன்னும் பிரயத்னப்படுவான். சகலம் இருக்கு நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இப்படி கோடி மன்மதா கிருதியாகவும் ஹரிச்சந்திர சித்தாங்கனாகவும் ஸ்ரீகுராயப்பனை இடைவிடாமல் ஒருத்தன் ஜானித்தானே ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜானம் எங்க கொண்டு போய் தெரியுமோ விடும். இந்த சகலபாவியை மறைஞ்சு போய் குண சக்தி பூதத்துல கொண்டு போய் விட்டுரும். நம்ம கையில சடங்கு வந்து ஒருத்தனுக்கு டாக்டர் பிளாஸ்டர் போட்டிருக்கார். சார் நான் பிளாஸ்டர் எப்ப பிக்கணும் அப்படின்னாக்கா நீ பேசாம இரும்ப. தானே காலம் ஆகினா தானே பிளாஸ்டரை விட்டு போடும். அது மாதிரி இந்த சகலபாவம் ஒரு ஒரு முக்கியமான இடத்துல அப்படியே கொண்டு போய் விட்டுனா தானே அது விட்டு போடும். மரத்துல இருந்து பழங்கள் எல்லாம் பழுத்து போச்சா கீழே விழுந்துருந்து பாருங்க. அது மாதிரி இந்த சகலபாவம் தானே மறைஞ்சு போடும். மறைஞ்சு போனா அப்புறம் சொப்பிரகாசம் தான். அப்ப எது இப்ப உலகமே தெரியாது உனக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே ஸ்ரீகுராயப்பட்ட சொரூபம் தான். அப்படி அந்த அனுபவம் ஏற்பட்டு போடுறது. அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து போன வகுப்புல சித்த சத்துவமான இவர் சஞ்சிந்தகானாம் அந்தகா அமிர்தசென்ற சந்தோகமாக இருக்கக்கூடிய திருமேனியை உடையவர். அந்த திருமேனியை அணுகலையே இடைவிடாமல் தியானிக்கிறேங்கிறாள். நன்கு தியானிக்கிறவாளுக்குத்தான், அப்படி தியானம் சித்திக்கிறவாளுக்குத்தான் அந்த கைவந்திய புருஷார்த்தமானது ரொம்ப சமீபத்துல ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொன்னாள். நம்ம பண்ண பெரிய புண்ணியத்தினால இந்த நாராயணத்தை விஸ்தாரமா கேட்டு இருக்கோம். ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கு. ஆனா என்ன காரணம் தெரியுமா இருக்கணும்னா கோடி ஜென்ம சமுச்சேன புண்ணியனைவத லப்யத்தை. ஏதோ கோடிக்கணக்கான ஜென்மா, ஒரு ஜென்மா 2 ஜென்மா, கோடிக்கணக்கான ஜென்மாக்கள்ல பண்ணப்பட்டதான புண்ணிய ராசிகள் இப்படியே ஒன்னா சேர்ந்து நல்ல சாயங்கால வேலையில இப்படி ஸ்ரீகுராயத்தினுடையதான பிரபாவத்தை கேட்க முடியாது நம்மள பண்ணிருக்கு. பிரத்யக்ஷரம் பவேத்ய கபிலாத் அனஜம் பலம். நம்ம அக்ஷரத்துக்கு அக்ஷரம் இந்த நாராயணத்தை காதுல பாதி அக்ஷரம் விழுந்தா போடும். அப்படி போறதே காதுல விழுந்தா போடும். அது நம்ம கபிலாத் அனஜம் பலம். கன்றுக்குட்டிகளோட நல்ல பசுக்களை நல்ல வேதம் அறிந்த பிராமணாளுக்கு தானம் பண்ணினா என்ன புண்ணியமோ அது மாதிரி புண்ணியம் தானே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இது கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம். இந்த நம்ம மதத்துலதான் பார்த்தா புண்ணியம், கேட்டா புண்ணியம், நமஸ்கரிச்சா புண்ணியம், பிரதட்சணம் பண்ணா புண்ணியம் இதெல்லாம் சொல்றது. வேற இதர மதங்கள்ல இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க போனா சத்தியில நிற்க வேண்டியது, சத்தியத்தில நிற்க வேண்டியது, குறைச்சு சொல்றதா நினைச்சுக்கப்படாது. தத்துவமே கிடையாது. எந்த மதத்திலையும் ஒரு பிலாசபி கிடையாது, ஒரு தத்துவம் கிடையாது. ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு அப்படியே போடுவேன். பார்த்தா புண்ணியம், நமஸ்கரிச்சா புண்ணியம், அஞ்சலி பண்ணா புண்ணியம், பிரதட்சணம் பண்ணா புண்ணியம் இதெல்லாம் நம்ம மதத்துலதான் இருக்கு. இத்தனை சுலபமா இருக்கு. மேக்சிமம் பிரமிக்கிறான் கண்டு. அதாடா இந்த பிரம்ம தத்துவம் இத்தனை சுலபமா கையில கொடுக்கிற மாதிரி சொல்றதேடா உபநிஷத்தெல்லாம் ஆச்சரியப்பட்டு போட்டான் மேதாவிகள்லாம். மேதாவிகள்லாம் ரசிக்கிறார். 7வது ஸ்லோகம். கஷ்டாதே சிருஷ்டிசேஷ்டா பௌதர பவத்ஹேதாவஹ ஜீவபாஜாம் இத்யேவம் பூர்வமாலோசிதமஜித மயா நைவ மத்யாபிஜானே நோசேத் ஜீவாஹ கதம் வா மதுரதரமிதம் த்வத்வபுஸ்சித்ரசார்த்ரம் சித்ரசார்த்ரம் நேத்ரைஹ ஸ்ரோத்ரைச்சதீத்வா பரமரசசுதாம்போதிபூரே சமேரன்னே. திருச்சி சொல்ற கஷ்டா தே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவ கேதாவஹ ஜீவபாஜாம் இது ஏவம் பூர்வம் ஆலோசிதம் அஜித மயா ந ஏவம் அத்ய அபிஜானே நைவமத்யாபிஜானே ந ஏவம் அத்ய அபிஜானே நோ சேத் ஜீவாஹ கதம் வா மதுரதரம் இதம்
வபுஹு சித் ரச ஆர்திரம் சித் ரசார்திரம் நேத்ரைஹி ஸ்ரோத்ரைஹி ச ஸ்ரோத்ரைச்ச ஈத்வா பரம ரச சுதாம்போதிபூரே ரமேரன்னு. அன்வய கிரமம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஜித ஜீவபாஜாம் பௌதர பவ சேதாவஹா தே சிருஷ்டி சேஷ்டா கஷ்டா இது ஏவம் மயா பூர்வம் ஆலோசிதம். அத்ய ஏவம் ந அபிஜானே நோச்சேதி ஜீவாஹ சித்ரச ஆர்திரம் மதுரதரம் இதம் தத்வபுஹு நேத்ரைஹி ஸ்ரோத்ரைச்ச ஈத்வா பரமரச சுதாம் போதிபூரே கதம் வா ரமேரன்னு. யார் ரமிக்காமல் இருக்க முடியும்? லிட்டரல் மீனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அஜித ஜெயிக்கப்படாதவரே. எல்லா கிரந்தங்களையும் இந்த இடத்துல மாயையினால் ஜெயிக்கப்படாதவரேன்னு மீன் பண்ணியிருக்கா. என்ன அர்த்தத்தை பின்னாடி பார்ப்போம். ஜீவபாஜாம் ஜீவர்களுக்கு பகுதா பவ கேதாவகா பல வகையான ஜன்மா என்ற சம்சார துக்கத்தை கொடுக்கின்றதான சிருஷ்டி கேட்டா தங்களுடைய அந்த சிருஷ்டியான செய்கையானது கஷ்டா இது ஏவம் ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப மோசமான விஷயம், ரொம்ப கொடுமையான விஷயம் என்று மயா பூர்வம் ஆலோசிதம் என்னால் முன்பு எண்ணப்பட்டது. இதுல அல்ப புத்தியுடைய என்னால் எண்ணப்பட்டதுன்னு எல்லா வியாக்கியானத்திலும் இருக்கு. அத்ய ஏவம் நான் அபிஜானே, இப்போ நான் அது மாதிரி எண்ணல, இப்போது அவ்விதம் எண்ணவில்லை. நோச்சேதி ஜீவாகா தாங்கள் அவ்விதம் சிருஷ்டி செய்யாததில் ஜீவர்கள் சித்ரச ஆர்திரம் சித்ரச ஆர்திரம் சிதானந்தத்தால் உள்ளையும் வெளியும் நிறைந்திருப்பதும் மதுரதரம் இதம் தத்வபுஹு மிகவும் மதுரமான இந்த தங்கள் திருமேனியை நேத்ரைஹி ஸ்ரோத்ரைச்சா கண்களையும் காதுகளையும் கொண்டு தீத்வா பானம் செய்து பரமரச சுதாம்போதி போரே பரமானந்தமாகிய அமிர்த கடலின் பிரவாகத்தில் கதம் வா ரமேரன்னு எப்படி ரமிப்பார்கள்? இப்படி இல்லாட்டா எப்படி ரமிப்பார்கள்? இப்படி இருக்கிறதுனால ரமிக்கிறார்கள் அர்த்தம். விஸ்தாரமா போகும். அஜிதா இதுல அஜித அஜிதங்கிறது ஜெயிக்கப்படாதவர், தான் ஜெயித்தவர், பாக்கி பேரால ஜெயிக்கப்படாதவர் தான் அர்த்தம் கலக்கலாம். இது டிக்ஷனரி மீனிங் பார்த்தேன். இவருடைய பிரபாவம் பிரம்ம விஷ்ணு சிவாஜிகளுக்கும் தெரியாததுனால இவர்கிட்ட எல்லாரும் தோற்று போனவாதான். அவள்லாம் குணங்களோடு இருக்கா, இவர் குணசக்தி பூத்தமா இருக்கார், அது ஒன்னே போறோம். பாக்கி பேர்லாம் கிட்டேயே வர முடியாதுங்கிறதுக்கு. நமக்கு தெரிஞ்ச பெரிய தெய்வங்கள் பிரம்ம விஷ்ணு சிவாஜிகள் தான். அதுக்கு மேல கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. அப்ப இந்திர வர்ணயமோ குபேராதிகள்லாம் டமி காட் இன்னும் கீழே இருக்கிறவா வரலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி சொன்னாலும் எந்த தெய்வத்தையும் குறைச்சி சொல்றதாக ஆகாது. ஏன்னா அவளுடைய குணங்கள் அது மாதிரி இருக்கு. சாமவேதத்தை எடுத்தா இந்திரனை தான் ஸ்தோத்திரம் பண்றது ஒரே இல்லையா? இந்திரனுக்கு எத்தனை பேரு சொல்றது தெரியுமோ? புருகூதன், வஜ்ரி, சசிபதி, இப்படி சொல்லிட்டே போதும் சாமவேதம். அவ்வளவு வசதி அவன். அவனை குறைச்சி சொல்றதா நினைச்சுக்க கூடாது. இந்த நிர்குண சாட்சி பூதம் பெருசா இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தானே புரியுது. அதுக்காக ஒண்ணு இந்திரனை குறைச்சி சொல்லிட்டாரு, இந்திரன் மட்டம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் முடியாது. அதனால இவர் இவாளால ஜெயிக்கப்படாதவர்னு சொன்னதுனால இவருக்கு ஒரு பெருமையும் கிடையாது. அவன் சாதாரணமான ஆளவன்லாம். அவனால ஜெயிச்சான்னு ஜெயிக்காட்டான்னு அப்போ எதுனோ ஒரு பெரிய விஷயத்தினால இவர் ஜெயிக்கப்படாமல் இருக்கணும். அது என்னன்னு தெரியல. அப்போ பெரிய தைத்தியேந்திரன்லாம் இருந்தான், ஹிரண்யகசிபுலாம் இருந்தான், அவனாலே இவர் ஜெயிக்கப்பட முடியவில்லை. அவன் தோற்று போட்டான். எத்தனை அசுரால் இருந்திருக்காள், தைத்தியபதி தானவாள் இருந்திருக்காள், ராட்சசால் இருந்திருக்காள். கடைசியில என்னாச்சு? இவர் தான் விக்டோரியஸா இருந்திருக்கார். இவனுடைய குணங்கள்லாம் எடுத்து பார்த்தாக்க அவன் ஒரே சுத்திரமான குணங்களை உடையவன். அவனால நீ ஜெயிக்கப்பட்டதால இவருக்கு ஒரு பெருமையும் கிடையாது.
அப்போ ஏதோ ஒரு வஸ்து அதனால ஜெயிக்கப்பட்டதுனால இவருக்கு பெருமையா இருக்கணுங்கிறதுனால்தான் அஜிதாங்கிற பதம் வந்தது. எதனால ஜெயிக்கப்பட்டார் இவர்? எதனால பாக்கி எல்லாரும் ஜெயிக்கப்பட முடியவில்லையோ அந்த மாயையினால ஜெயிக்கப்பட்டார் இவர். எந்த பிரம்ம விஷ்ணு சிவாதிகள் என்ன அவெல்லாம் பிரம்ம விஷ்ணு சிவாதி, நான் பிரம்மலோகத்தில் இருக்கேன், என் லோகம் பெருசுங்கிறாள் அவ. ரஜோகுணத்தை அடைஞ்சிருக்காள் அவெல்லாம். அவர் விஷ்ணு நான் தான் எல்லாத்தையும் பரிபாலனை பண்றேன், என்ன தவிர யாரு நான் இல்லைன்னா கட்டி நினைப்பா எல்லாரும், அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கார். ருத்ரன் சொல்றாரு நீங்கெல்லாம் ரிட்டையர் ஆற்றுக்கு போனப்போ ரொம்ப நாள் நான் இருக்க போறேன், நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் என்னத்தினால? சத்துவஜ சமூக குணங்கள்னால. நாம அத்தனை சொல்றோம், நான் லேட்டா இதை கட்ட முடியுமா, இதை பண்ண முடியுமா, நான் பார்த்து கொடுத்தேன், நான் பண்ணினேன், எல்லாத்துக்கும் எல்லா காரியத்தையும் நான் பண்ணினேன். டாக்டர்கிட்ட போய் கிடைச்சது அதெல்லாம் நான் போயிட்டா போறேன் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறோம். ஏன் இதான் எல்லாத்தையும் பண்ணிட்டியே அதையும் பண்ணிக்க வேண்டியதானே? முடியாது. இதான் மாறிடுங்கள். எந்த காரியத்தை நீ பிரமாதமா பண்றேன்னு சொல்றியோ நீ ஒத்த காலில் போய் விட போற. இப்படி இருக்கு நம்முடைய கதி. அதனால எந்த பிரம்மவிஷ்ணு சிவாதிகள் மாயினாலே ஜெயிக்கப்படாதவர்களோ, நம்ம மாயினாலே ஜெயிக்கப்பட்டு அவர்கள் சக்தி இல்லாமல் இருக்கிறார்களோ, அந்த பிரம்மவிஷ்ணு சிவாதிகள் மாதிரி இவர் இல்லை. இவர் நிர்குண சாட்சி பூதம். சரி சார், இவருக்கு மாயை பற்றி ஒண்ணுமே தெரியாதா, மாயை எங்க இருக்குன்னு தெரியாதா, மாயை வந்தா இந்த ஆள் பண்ற பாடு எனக்கு தெரியும் சார் அப்படின்னு யாராவது சொல்லிட போறானுங்கிறதுக்காக மாயை எங்க தெரியுமா இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. சித்த தத்துவங்கிற பேர்ல அவருக்கு தான்ப்பா இருக்காரு. நீனும் மாயை கேட்டு அவரை பயமுறுத்த வந்தார். சார் இவருக்கு மாயை பற்றி தெரியாது சார், இப்ப கொண்டேன் பாருங்க மாயை அப்படின்னு சொன்னாக்கா இவர் பயந்து போடுவாரா? கிடையாது. ஏன்? அது அவர்கிட்டயே இருக்குது. அதை வச்சிருந்தா ஒன்ன மயக்கின்னு இருக்காரு. அதனால இந்த சித்த சத்துவம் மாயை ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லியாச்சு முன்னாடியே. அது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு பேதமும் இல்லை. நமக்கு பேதமா தெரியுது. நமக்கு எப்படி தெரியுது? இந்த சித்த சத்துவமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகுராயப்பன் சூரியஸ்பத்தி கிரீடமாகவும் ஊர்த்த திலகமாகவும் பொத்தாசி பாலாந்தரமாகவும் ஏன் தெரியுதான்? அந்த மாயினால நமக்கும் பேதம் உண்டாயிருக்கு. இந்த பேதம் எப்ப போக்குவது? நீ அவனை அணுகலையே தினம் தினம் 24 மணி நேரமும் அந்த சுரூபத்தை தியானம் பண்ணி இந்த சகலபாவம் உள்ள இறங்கி அது நிஷ்கலத்தை கொண்டு போய் விட்ட உடனே என்ன ஆகுது? உனக்கு எல்லாம் ஒரே சச்சிதானந்த சுப்ரகாசம் தான். அப்புறம் அந்த சூரியஸ்பத்தி கிரீடம் கிடையாது, ஊர்த்த திலகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரே சுப்ரகாசம். இது அப்புறம் அந்த பாவம் வரும்போது அது யார் யாருக்கு எப்படி வரும்? துருவனுக்கு 5 மாசத்துல வந்துருக்கு, பிரசேதத்துக்கு 1000 வருஷம் ஆச்சு வரலன்னு வருத்தப்படுறாள். அதுலயே சொல்றாள், துருவன் 5 வயசு குழந்தைக்கு இந்த சொரூபத்தை நீ காமிச்சுட்டியே, நீ எனக்கு காமிக்கல, பிரசேதஸ்லாம் வருத்தப்படுறாள். துருவன் சொல்றான், எங்க தாத்தா நாரதர் தாத்தா கொடுத்தார் மந்திரம், அதனால வந்து எனக்கு நிர்குண சாட்சி பூதமான மந்திரத்திலாம் உபதேசம் பண்ணியிருக்காள். சகலபாவத்தை சொல்லிட்டு இப்படிலாம் சுவாமியை வர்ணித்து சகலபாவத்தை சொல்லிட்டு நமோ பகவதே வாசுதேவாயான நிர்குண சாட்சி பூதமான மந்திரத்தை கொண்டு ஏற்றிருக்கார் மனசுல. அது எங்கேயோ கொண்டு போய் விட்டு விடுது. தேவலோகங்கள்லாம் ஆடி கொடுத்து 5வது மாசம். ஆமா, இந்த 2 சீட்ல உட்கார முடியல, மூக்கம் போங்க மாதிரி ஆடுறது அவனுக்கு. உடனே ஏதாவது பண்ணி அவனு ஓடுறான். எல்லா இடத்துக்கும் எங்க ஓடுவான்? ஸ்ரீகுருவார் பண்ணிட்டோம். எந்த நிர்குண சாட்சி பூதமான மந்திரம் யாரை சொல்றதோ அவன் தான் வந்தாகணும். அதுக்கு பிரம்மவிஷ்ணு சிவாதிகள் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால அந்த நிர்குண சாட்சி பூதமான மந்திரம் யாரை சொல்றது? அகில குரு பகவான் நமஸ்காரம் சொன்னாங்க கஜேந்திரன். என்ன அர்த்தம் அதுக்கு? எல்லாருக்கும் குருவா இருக்கிறவன் எனக்கு வரட்டும்னு சொன்னான். யார் குருவா இருக்கா? எல்லாருமே குருதான் எல்லாருக்கும். நம்ம அதுதான் சொல்றோம் எல்லாரையும். உண்மையில எது நிர்குண சாட்சிபூதமா இருக்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் குருவா இருக்கு. அதான் ஸ்ரீகுருவா இருப்பான் ஓடி வந்தான். பாக்கி எல்லாரும் இந்த சப்தம் என்னை குறிக்கவில்லை. நாகநித்திய பிரயாதே பிரம்மா சொல்றாலாம், இஸ் நாட் அட்ரஸிங் மீ, இந்த அட்ரஸ் எனக்கு இல்லை. விஷ்ணு சொல்றார், இந்த அட்ரஸ் எனக்கு இல்லை. இந்த அகில குரு பகவான் நமஸ்தேங்கிற அட்ரஸ் எனக்கு இல்லைன்னு ருத்ரன் சொல்லிட்டார். யாருக்கு யார் வருவார்? இப்ப நிர்குணமா இருக்கக்கூடிய ஸ்ரீகுருவாக்கு மட்டும்தான் வந்தாகணும். அவன் வந்துட்டான் உடனே. அது மாதிரி இந்த எந்த மாயையானது ஜெயிக்கப்பட முடியாததோ அந்த மாயை நமக்கெல்லாம் ரொம்ப ஊற்றப்படுத்திருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, பிரம்மவிஷ்ணு சிவாஜிகளுக்கும் இருக்கு. அந்த மாயை செய்கிற ஆவரண விக்ஷேபம் கூட இவனை ஒண்ணு பண்ணும். மாயை கையில வச்சிருக்கானே, அதுக்கு ஆவரண விக்ஷேபங்கிற 2 தொந்தரவு இருக்கு. அது மூலமா ஏதாவது கொஞ்சமாவது மறைக்கிறதா அப்படின்னு கேட்டா அதுவும் இவனுக்கு கிடையாது. இவனை ஆராதிக்கிற நமக்கும் கிடையாதுன்னு முன்னாடி சொல்லிட்டார். அதனால இந்த
ஆவரண விக்ஷேபங்களை உடைய மாயையை வச்சுக்கிண்டு எந்த சர்வலோகத்தையும் மயக்கின்றிருக்கானோ, எல்லா காரியத்தையும் செய்கின்றிருக்கானோ, அப்பேற்பட்ட சித்த சத்துவமான இந்த மாயை இவனுக்கு, அந்த மாயைக்கு சித்த சத்துவத்துக்கும் ஒரு பேதமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ரெண்டுமே ஒன்னாகத்தான் அவன்கிட்டே தான் இருக்குது. அவன்கிட்டே இருந்து அவன் கைக்குள்ள அதை வச்சுருக்கான். அதுக்குள்ள போய் அவன் மாட்டுக்கல. அதனால ஒரே சித்த சத்துவம் தான் அதுக்கு பேரு. மாயின்னு ஒரு பேரே அதுக்கு கிடையாது. நமக்கு தெரியறதுக்காக சொல்றோம் இந்த பேரை. அது மாதிரி அதனால இவன் மாயினால ஜெயிக்கப்படாதவன். அதனால அஜிதா என்ற பெயரால கூப்பிடப்பட்டான். சாதாரணமா அஜிதானா டிக்ஷனரி எடுத்து பார்த்தா யாராலும் ஜெயிக்கப்படாதான் போட்டிருப்போம். அது எல்லாரும் தான் இருக்கா. இந்திரன் கூட அப்படித்தான் இருக்கான். கையில வச்சு எல்லாரும் பயப்படுறான். சரியா போச்சு. அது சொல்லிக்க முடியுமா நான் எல்லாரும் ஜெயிக்க முடியலன்னு? எத்தனை மாயினால கஷ்டப்பட்டிருக்கான் எல்லாரும். அதனால அஜிதாங்கிற அர்த்தத்துக்கு இந்த ஸ்ரீகுருவாயூரப்பன் ஒத்தரே காரணமாக ஆறார். ஏன்னா நிர்குண சாட்சிபூதமா இருக்கிறதுனாலையும், இந்த மாயையே சத்த சத்துவமாக அவர்கிட்ட இருந்து இந்த உலகத்தை பிரசவிக்கிறதுனாலையும் அப்படி சொல்லப்பட்டது. யோக சிகோபனிஷதம்னு உங்களுக்கு யோக சிக்க உபனிஷதம், யோக சிக்கம் ரொம்ப அழகா அந்த இடத்த போய் சொல்றது. அப்ப அந்த மாயினால ஜெயிக்கப்பட ஸ்ரீகுருவாயூரப்பட சொரூபத்தை நான் சொல்றேன் கேள்வி. ரொம்ப கஷ்டப்படாத, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சைதன்ய ரூபத்துவாது பேதோ ந கரிசிதி. ரொம்ப சுலபமா அப்படி சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு வருது. சைதன்ய ரூபத்துவாது பேதோ ந கரிசிதி பவதி தத்கசிதி சாட்சாத் விஸ்வாசாரேண கேவல உபாதானம் பிரபஞ்சஸ்ய பிரம்மணः ஆத்யந்த வித்யதே. காட்டுல போறதே நமக்கு கயிறு பாம்பா தெரிஞ்சு போச்சு. அந்த கயிறு அது கயிறு தான் பாம்பு இல்லைங்கிறது தெரியறதுக்கு எத்தனை சொன்னாலும் புரியல. எத்தனையோ பேர் சொல்றான் பக்கத்துல, இல்லடா எனக்கு ஒண்ணும் படவிடா காலில், இல்ல இல்ல எனக்கு காலில் முடிச்சுட்டேன், பாம்பு தான் காலையும் கடிச்சு பிடிச்சு முள்ளு குத்திருக்கு, காலையும் கடிச்சு பிடிச்சுட்டான். பக்கத்துல ஏகப்பட்ட பேர் இல்ல இல்ல என்ன டயத்தை வேஸ்ட் பண்ணாத ஆஸ்பத்திரிக்கு பேசிட்டு போங்கிறான். யாரோ வெளிச்சத்தை கொண்டு கீழே எல்லாம் பார்த்தப்பறம் இங்க பாடுறா இந்த பழைய அந்த கடைக்கு. அந்த வெளிச்சம் வந்தாத்தான் தெரியலே ஒழிய நூற்றுக்கணக்கான பேர் பண்ண உபதேசத்தினால அவனுக்கு ஒன்னும் நிவர்த்தி கிடையாது. இந்த பாதி ராத்திரி இருட்டுல 10,000கணக்கான பேர் எது சொல்லட்டுமே, கரடியா கட்டட்டுமே. நோ சார், நீங்க எல்லாம் பொழுத ஓட்டிட்டு இருக்கிறோம். நான் கொஞ்ச நாளில் போடுவேன், பொழுத ஓட்டிட்டு இருக்கேன், சீக்கிரம் தூக்கி ஆஸ்பத்திரி கொண்டு போகும். அதுக்குள்ள அவனுக்கு டார்ச்லேட் இருந்து அடிச்சு அத்தான்னு இப்ப நிம்மதி. உடனே எல்லா பயமும் போயிடுச்சு அவனுக்கு. இந்த டார்ச்லேட்ல அடிச்சு இந்த கயிறுன்னு தெரிஞ்சது பாம்பு இல்ல, கயிறுன்னு தெரிஞ்ச உடனேயே எல்லா பயமும் போட்டு ஆஸ்பத்திரி வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா. அது மாதிரி இந்த கேவல சைதன்யம் இருக்க, இது நமக்கு எப்படி தெரியுது? இது ஸ்ரீகுருவாயூரப்பனாக தெரியணும். தெரியல, பிரபஞ்சமா தெரியுது உனக்கு. எந்த ஸ்ரீகுருவாயூரப்பனா தெரிய வேண்டிய பிரபஞ்சம் இது நமக்கு பிரபஞ்சமா தெரிஞ்சிருக்கு. இந்த உலகமே ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய சைதன்யம் தான். அப்படி இருந்தும் கூட நம்மால உணரப்பட முடியவில்லை அது. அதனால நாம் மாயையால ஜெயிக்கப்படல. அவருக்கு அந்த வேதம் உண்டோ? எல்லாத்தையும் இருக்கார் அவர். சிறந்த கேட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். தூண் என்னப்பா தூங்குறான், எந்த காலையும் அங்கேருந்து வரப்போறாரு அவர். இருக்காரு, நான் பாக்குறேன், நான் பாக்குறேன், எல்லாரும் பாக்குறாரு, உனக்கையும் தெரியலங்கிறான். தத்துவம் தெரியல, தத்துவம் தெரிஞ்சா எல்லாத்தையும் தெரிய போறாரு அவனுக்கு. அதனால அந்த பேதம் இல்லாததுனால அவர் அஜிதா, மாயையால் ஜெயிக்கப்படாதவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். மாண்டூக்கியம்னு ஒரு உயர்ந்த உபனிஷத்து இருக்கு. அதுல நிறைய பிரகரணங்கள் இருக்கு. அது அத்வைத பிரகரணம் போய் சொல்றது. மாயையா வித்யதே சேதன்னாத்யதானாம் கதஞ்சனா. அத்விதீயமா இருக்கக்கூடியவரும் நமக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவருமாக இந்த ஸ்ரீகுருவாயூரப்பன் நம்முடைய அந்த மாயையினால நமக்கு வேறுபாடாக எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்காமல் தெரியுது. இது குருவாயூருங்கிற ஊர்ல இருக்காமல் தெரியுது. கைகால்களோட ஒரு ரூபமா இருக்காமல் தெரியுது. இப்படி எல்லாம் நமக்கு பிராந்தியை உண்டு பண்ணிருக்கு. அதனால மாயினால வேறுபட்டு தோன்றது. ஒருத்தரை கேட்டா என்ன சொல்றா, பிரமாதமா இருந்தது சார் அப்படிங்கிறான். பால் பாயசம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறான் ஒருத்தன், இறச்சி பாயசம் நல்லா இருந்ததுங்கிறான் ஒருத்தன், ஒருத்தர் ஸ்ரீகுருவாயூரப்பன் அலங்காரம் நல்லா இருந்ததுங்கிறான்.
இப்படி மாறுபட்டு சொல்லிட்டு இருக்கான். சுத்த சைதன்யம் நன்னா இருந்துச்சுன்னு யாரும் சொல்லல. அதனால இவன் அத்விதீயனாய் இருந்தும் வேறுபாடே இவனுக்கு இல்லாமல் இருந்தும் சுத்த சைதன்யமே மாயை என்றதுனால் அதை தனக்கு வசப்படுத்தி இருக்கிறதுனால இவன் மாயை ஜெயித்தவன் விட்டான். தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோயம் சிகோபனிஷத் போய் சொல்றது. தஸ்மாத் சர்வ பிரபஞ்சோயம் பிரம்மைவாஸ்தின சேதரது. சைதன்யம் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதுல ஒரு பேதமும் பொருந்தாது. நீ ஏதாவது ஒரு சைதன்யத்துல போய் ஒரு பேதத்தை சின்ன பேதம் கூட கல்பிக்கவே முடியாது. சார் ஒரு இடம் கொஞ்சம் மூலியா இருக்கு சார், ஒரு இடம் கொஞ்சம் ரொம்பாம அவன் எப்போதுமே பூர்ணம்னு சொல்லி வச்ச சதா பூர்ணம். அதுல போய் சார் ஒரு இடத்துல கொஞ்சம் போற இடம் சார் சொல்லவே முடியாது. அதை டிஃபைன் பண்ணவே முடியாது. அப்படி சைதன்யம் ஒரே வடிவாக இருக்கக்கூடிய சைதன்யத்தில் எந்த பேதங்கள் பொருந்தாதோ அந்த சுத்த தத்துவமாகிய மாயேங்கிற போர்வேல ஆவரண விசேஷங்கள்னால நமக்கு இப்படி இப்படி தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். அவனுக்கு அதனால ஒரு பிரபலம் கயிறா பாம்பான்னு நமக்குத்தான் பேதம். அதனால இத்தனை மாயை தன்னுடைய வைத்துக்கொண்டு அதுக்கு சுத்த சத்துவம்னா மாயின்னு ஒண்ணுமே கிடையாது. யாமா சாமாயா மாயின்னு ஒண்ணுமே கிடையாது. உன்னுடைய புத்தினால்தான் நீ மாயின்னு சொல்றீங்க. அது உன்னுடைய புத்தியினுடைய கல்பனை அது மாதிரி இருக்கு. அதனால இந்த சுத்த சத்துவமாக அவன் இருக்கிறதுனால அஜிதா மாயையினால ஜெயிக்கப்படாதவர். பாக்கி எல்லாரும் மாயையினால ஜெயிக்கப்பட்டவர்கள். ஜீவபாஜாம் ஜீவர்களுக்கு பகுதா பல வகையான கர்மசாரேன நம்மளே எத்தனையோ கர்மாக்களை பண்ணி தொலைச்சிட்டோம். பவா ஜன்மா என்ற சம்சார துக்கத்தை கேதாவகா கொடுக்கப்படுவதாக. சம்சார துக்கம் பலவிதமா இருக்கு. ஒரே குடும்பத்துல பார்த்தா 4 குழந்தைகள் இருக்கான், 4 பேரும் 4 விதமா இருக்கான். மொத்தம் பிரமா சிஇஓவா இருக்கான், மொத்தம் ஸ்டேஷன்ல போர்ட்டரா இருக்கான். என்னத்தினால? ஒரே குடும்பம் தானே, ஒரே அப்பா அம்மா தானே, ஏன் இப்படி இருக்காங்க புரியல. கேட்டா கர்மாங்கிறான், என்னமோ சொல்றான், புரியாம போறதெல்லாம். அதனால கேதாவகா இப்படி அவ ஜன்மாந்திர துக்கமாகிய இந்த கேதாவகா கொடுக்கப்படுவதான கே சிருஷ்டி சேஷ்டா தங்களுடைய சிருஷ்டியானது கஷ்டா இது ஏவம் ரொம்ப கொடுமை. இந்த குருவாயூரப்பனுக்கு கண்ணே கிடையாது, அவனுக்கு இறக்கமே கிடையாது, ரொம்ப மோசமானவனவன் இப்படி எல்லாம் சொல்றான். வழக்கத்துல இருக்கணும். இந்த பொம்மா தலையில எழுதி தொலைச்சுட்டான் மகாபாவி, இப்படி தலையில கஷ்டப்படுறேன். ஏண்டா இது கர்மசாரேன வந்திருக்குன்னு சொன்னாக்கா அதை கொண்டு குப்பையில போடுங்கிறான். நம்மகிட்ட கோவப்படுறான், கர்மாவை கொண்டு குப்பையில போடுறான். நான் இத்தனை பண்ணிருக்கேன், அது பண்ணேன், இது பண்ணேன், கும்பாபிஷேகத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்றாங்க. அப்படி இது கஷ்டம், உனக்கு நீ பண்ண காரியம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மயா பூர்வம் ஆலோசித்தோம். அர்த்தத்தை பார்த்தா என்னால் முன்பு எண்ணப்பட்டது அப்படித்தான் இருக்கு அர்த்தம். ஆனா உண்மையான வியாக்கியானத்துல அல்ப புத்தியுடைய என்னால் முன்பு எண்ணப்பட்டது இப்படித்தான் இருக்கு. இந்த அல்ப புத்திங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை இல்லைங்க, மயா அபூர்வம் ஆலோசித்தம். ஒரு ஸ்லோகத்தை ஒருத்தர் ஆரம்பிக்கிற போது நல்ல மங்களமா தான் ஆரம்பிப்பான். நடுவில் வந்தாலும் சரி, முன்னாடி இந்த கஷ்டங்கிற பதம் ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தில் வருது. கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா. எப்போதும் மங்களமாக கண்கள் ஆரம்பிப்பார்கள், இவர் கஷ்டான ஆரம்பிக்கிறார். ஏன் சார் இப்படி ஆரம்பிச்சுக்கள் நீங்க? இல்ல அண்மைய கிரமமா அர்த்தம் பார்க்கிற போது கஷ்டம் பின்னாடி போயிடுச்சு, அதுக்கு முதல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார் நீங்க ஏன் இது மாதிரி கஷ்டம்னு ஆரம்பிச்சுக்கல ஸ்லோகத்தை. 3ஆம் தசகம் 9வது ஸ்லோகத்துல மருந்தேகாஜீசான்னு கூப்பிடுறாள் ஆரம்பத்துல, ஸ்லோகத்துடைய ஆரம்பத்துல. அது என்ன இருக்கா? 90ஆம் தசகம் முதல் ஸ்லோகத்துல முதல் வரியில 91ஆம் தசகத்துல ஸ்ரீகிருஷ்ணான்னு கூப்பிடுறாள். அது என்ன இருக்கா? இதுல கஷ்டான்னு கூப்பிடுறாள். இது என்ன இருக்கா? கரெக்டா என்ன சொல்றாரு தெரியுமா பட்டத்திரி? எனக்கு தான் அல்ப புத்தின்னு விட்டேனே அப்படிங்கிறாரு.
எனக்கு அல்ப புத்தியா, புத்தி இல்ல. இவன் பண்ண காரியம் கஷ்டம்னு தோணிச்சு, கஷ்டம்னு ஆரம்பிச்சுட்டேன். இனிமே நான் படிச்சு தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இவனை பத்தி புரிஞ்சுட்டு அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு இது இப்படி இல்லை ஏன்னா பின்னாடி சொல்ல போற உத்தரார்த்தத்துல பூர்வார்த்தத்தை எப்படி சொல்லிட்டார். அதனால நீங்க ஒண்ணு என்ன கோச்சிக்க வேண்டாம். யாரும் நான் கஷ்டம்னு சொன்னதுனால யாரும் கோச்சிக்க வேண்டாம். எனக்கு சுமார் தான், நான் பண்ற ஸ்லோகங்கள்லாம் சுமார் தான். ஏன் அல்ப புத்தி, ரொம்ப குறைச்சலான அறிவு, படிப்பறிவு இல்லை. வியாக்கரணத்தை கரைச்சு குடிச்சவருக்கு படிப்பறிவு இல்லை. இப்படி அறிவில்லாது என்னால் கஷ்டம்னு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய இந்த சிருஷ்டி சூக்ஷ்மம் தெரிஞ்ச அப்புறம்தான் எனக்கு இது புரிஞ்சுது. அதனால இது கஷ்டம் இல்லப்பா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது புரிஞ்சுது. 90ஆம் தசகம் 10வது ஸ்லோகத்துல போய் 90 தசகத்தை முடிச்சுட்டார். அதுல 10வது ஸ்லோகத்துல போய் எத்திஜித்து அபிதுஷாதபி நட், இத்தனை நாள் நான் சொன்னேன்னு 90 தசகத்துல சொன்னேன்னு இதெல்லாம் நான் சொன்னதில்லை. பின்ன என்ன தெரியுமோ, ஏன் நான் சொன்னதில்லை? எனக்கு குறைச்சல் அறிவு, அதனால நான் சொன்னதில்லை. நான் ஒரு காப்பி அடிச்சுட்டேன், எக்ஸாம்ல காப்பி அடிச்சு பாருங்க, அது மாதிரி நான் காப்பி அடிச்சுட்டேன். யாரை காப்பி அடிச்சேன்? வியாசனை காப்பி அடிச்சேன். அவர் தான் நல்லா படிச்சவர், நல்லா படிச்சவர் தான் காப்பி அடிக்கணும். என்னமா காப்பி அடிச்சா பயிர்தான். அதனால அவர் நல்லா படிச்சவர் வியாசர், அவர் சொன்னதெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இதுல நீ தப்பு தப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் வழி இல்லை. குருவாயூர் அர்ஜி பண்ற குருவாயூர் தப்பு சொல்ல போறாங்க, இந்த இடம் இப்படி இல்லப்பா அப்படி இல்லப்பா அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமோ, நான் காப்பி அடிச்சிருக்கேன், யாத்திரை காப்பி அடிச்சிருக்கேன். அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு, அவர் ரொம்ப பெரியவர். நீ அவர்கிட்ட போய் ஆட்சியெல்லாம் பண்ண முடியாது, நீ சின்ன பையன். அதனால அப்பவும் சொல்ற தனக்கு அறிவு இல்லை, தனக்கு குறைச்ச அறிவுன்னு அப்பவும் சொல்லிக்கிறார். இப்ப இந்த முதல் தசகத்திலையும் சொல்லிக்கிறார். இது அல்ப புத்தியா இருக்கிறதுனால இந்த கஷ்டம்ங்கிற பதத்தை முதல்ல போட்டுட்டாலாம். தத்துவம் தெரிஞ்சு பின்னாடி ஸ்ரீகுருவாயூரப்பனை பத்தி புரிஞ்சு இந்த மனுஷ வாழ்க்கை, இந்த ஜீவர்களுடையதான இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவருக்கு உத்தரார்த்தத்தை தெரிய போகுது. இது கஷ்டம் இல்லை, அவர் பண்ண காரியம் சரியா தான் பண்ணிருக்காரு, அவர் நல்ல ஜட்ஜ்மெண்ட் தான் இது அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாளாம். ஹிரண்யகசிபு பிரகலாதனை போய் கேட்டான், இப்போ என்ன பண்ண போறேன், உன் தலையை வெட்டிட போறேன், கையில கத்தி எடுத்துட்டோம், உன் தலையை 2ஆ வெட்ட போறேன். இப்ப நான் தலையை வெட்டுறதுக்குள்ள நீ உபாசிக்கிறவன் அந்த நரசிம்மன், அந்த விஷ்ணுன்னு சொல்றீங்க நாராயணன், அவன் வந்து உன் தலையை மறுபடியும் ஒட்ட வச்சு தைச்சு கிச்சு ஏதாவது பண்ணி உனக்கு உயிர் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ரெண்டுக்கு அப்போ சொல்லு, அப்ப அவனே இங்கே வச்சுக்க வேண்டியதானே, நான் தானே பலவாங்கிறான் இவன் ஒன்று. அதுக்குள்ள இவன் சொன்னா 2 காரணத்தினால செத்து அவனால அவனால பண்ண முடியாதுன்னு. ஏன்னாக்க நீ வெற்ற முட்டை அவன் பார்த்துட்டு இருக்க மாட்டான், நீ கத்தி எடுத்த உடனே உன் கையை வெட்டி விடுவான். சரியா போச்சு. குருவாயூர்ல உள்ள போறதையே இந்த சுவாமியினுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்தாக்க ஒரு நரசிம்ம படம் இருக்கும். அது ரொம்ப நாள் முன்னாடி யாரோ ஒரு வாரியர் குலத்துல வந்தவா எழுதினதான். அதை 1980s 1980 மிடில்ஸ்ல சீனிவாச ஐயருங்கிறவர் ரீபெயிண்ட் பண்ணார். ரீபெயிண்ட் பண்ணி மாட்டினார். அப்புறம் 3 தடவை ரீபெயிண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கு இந்த புகைகள்னால இந்த சாம்பிராணி எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த படம் அழுக்கடைஞ்சு போயிருக்கும். அந்த நரசிம்ம சுவாமியுடைய உக்கிரகம் மாதிரி எங்கேயுமே இருக்காது பார்த்தாக்க. அதுல பார்த்தாக்க இந்த ஹிரண்யகசிபு மடியில போட்டுக்கிட்டு அவன் அத்தனை அவஸ்தை வயத்தெல்லாம் ஓபன் பண்ணிட்டார். அத்தனை அவஸ்தையிலையும் கீழே கத்தி எடுக்க ட்ரை பண்றான். அந்த கத்தி எடுக்கிற கையை காலால முடிச்சுட்டு இருப்பார். அற்புதமா இருக்கும். அப்படி நீ என் தலையை வெற்ற முட்டை அவன் சும்மா இருக்க மாட்டான். உன்னோட கத்தி இருக்கெல்லாம் ஒன்னும் தூக்க முடியாது. சரி, நீ அப்படியே அதையும் மீறி என் தலையை வெட்டி தெரிவிச்சுக்கோ, ஒரு காரணம் தான் இருக்கு. ஐ எம் நாட் கம்ப்ளீட் இன் மை உபாசனா.
இது உபாசனை கம்ப்ளீட் ஆகல, அவன் சுத்த சத்துவமா நான் ஒன்னும் தெரிஞ்சுக்கல, இன்னும் எல்கேஜில தான் நான் இருக்கேன். எல்கேஜில இருக்க என்ன பண்ண முடியும்? சிஇஓ போஸ்டா கொடுக்க முடியும்? ஒண்ணும் முடியாது. வயசு ஆயிருக்கும், 40 வயசு ஆயிருக்கும், எல்கேஜி படிச்சுட்டு இருக்கான், இன்னும் மேல் கிளாஸுக்கு வர முடியல, அவன் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி தான் சார் என்னுடைய பக்தியான இந்த பூர்ணத்துக்கு அடையல, அதனால அவன் வரல, அவ்வளவுதான் வழி. அவன் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிவிடாது. அவன் இங்கதான் இருக்கா, அங்கதான் இருக்கா, உட்கார்ந்துருக்கா, எல்லாருடைய ரூபமா தான் இருக்கான். அந்த தத்துவம் என்னைக்கும் வீணா போகாது. அதனால இந்த பலவிதமான இந்த ஜன்மாவுடையதான துக்கங்கள் நமக்கு எத்தனையோ இருந்தாலும் பலதாத்தான ஒருத்தன் இருக்கான், அவன் தான் கொடுக்குறான் எல்லாத்தையும். இவன் இப்படி பண்ணிருக்கானா, இப்படி இப்படி கொடுங்கிறான். அதுவும் சித்த சத்துவம் ஒன்றும் பண்ணல, அவனுக்கு இருக்க ஆபீசர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சரி, இதெல்லாம் போறதுக்கு என்ன பண்ணணும்? அவன்கிட்ட பிரேமாதிஷ்யமான பக்தி, அந்த பிரேமாத்மகமான அந்த அன்பு, அவனுக்கு அந்த பிரேம வந்துச்சுனாக்க இது துக்கம் உனக்கு தெரியறது இல்லையே. என்ன பெரிய சாதுக்கள்லாம் துக்கப்படாம இருந்தால துக்கத்தை அடைஞ்ச சாதுக்களுடைய சரித்திரம் பார்த்தா துக்கம் தான் அவளுக்கு. சந்தோஷமா ஒரு நாள் இருந்தாலும் சொல்ல முடியாது. அத்தனை துக்கத்துல அவளை போய் கேட்டாக்க சந்தோஷம் தான் சொல்ற. மகாராஷ்டிரா ராஜ்யாதிபதி சிவாஜி சத்ரபதி துக்காராம பாக்குறதுக்கு வந்திருக்காள் குதிரையில. துக்காராம பத்தி கேள்விப்பட்டால் ரொம்ப ஞானி, விட்டல பக்தி, எப்போதும் வீட்டுல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் பாடியிருக்காள். ஆனா துக்காராம் ரொம்ப ஏழையா இருக்காள். அவளுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு துக்காராமுக்கு ரொம்ப வேண்டியவாள்லாம் துக்காராமுக்கே தெரியாம சிவாஜிட்ட போய் சொல்லிவிட்டாள். சிவாஜி என்ன பண்ணான்னு உடனே துக்காராம பார்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய ரத்னங்கள்லாம் எடுத்துட்டு, பெரிய தாம்பாளத்துல ரத்னங்கள்லாம் எடுத்து பட்டு துணியால போச்சு. அது ஏகப்பட்ட ஒரு 2 தாம்பாளம் கொண்டு வந்தான். ஒரு தட்டுல சில உயர்ந்த ரத்னங்கள், அது பட்டு துணியால போச்சிருக்கான்னு ஒருத்தரும் பார்க்காம, இன்னொரு தட்டுல ஒரு 30 கிராமத்தை இவர் பேர்ல சாசனம் பண்ணிருக்கான். சாசனம் பண்ணி அந்த அந்த சாசன பேப்பர்ஸ் எல்லாம் அதுல வச்சு அதை கொண்டு வரான். வாசல்ல வந்தவொடனே உள்ள தேகுங்கிற கிராமத்துக்கு துக்காராம் வீட்டுக்குள்ள டக்குன்னு ஒரு சேவகனை அனுப்பிச்சு சிவாஜி வந்திருக்கேன், உள்ள வரலாமான்னு கேட்டுருவாங்க. அவர் தன்னை மறந்து அபங்கத்துல இருக்காரு, விட்டல நான் கூப்பிட்டு இருக்காரு. அவர் ஒரு 10 பேர் உட்காந்து கேட்டு இருக்காரு உள்ள. சிவாஜி வந்திருக்கான்னு சொன்னோடனே துக்காராமே வாசல்ல வந்தார். சிவாவான்னு கூப்பிட்டாள். சிவாஜி அப்படியே உள்ள வரான். வரும்போது மனசுல தோணித்தவனுக்கு, இந்த வீட்டுல எத்தனை செங்கல் இருக்கு, இத்தனை செங்கலும் எத்தனை நாம சங்கீர்த்தனத்தை கேட்டிருக்கும், இந்த செங்கலாக நாம ஏன் இல்லாம போயிட்டோம்னு மனசுல தோணிப்பிச்சோம். ஒரு செங்கல்லாம் இல்லையே, நாம எத்தனை நாம சங்கீர்த்தம் ராப்பகலா கேட்டு இருக்கேன், விட்டலா 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 விட்டலான்னு. இப்பேற்பட்ட செங்கலாக நாம பிறக்காம போயிட்டோமேங்கிற எண்ணத்தோட உள்ள வரான். உள்ள வந்தோடனே துக்காராம் என்ன பண்ணாரு, ஒரு நாற்காலி, ஒடிஞ்சு போன நாற்காலி ஒண்ணு இருந்தோம், அதை புட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, கீழே விடாம எடுத்துருக்காங்க. அதுல சிவா அதனால தொடச்சி விட்டு சிவா இதை உட்காந்துக்கோ அப்படின்னாரு. சிவாஜி என்ன பண்ணான், நான் உட்காரக்கூடாது, நீதான் மகாராஜ், நான் சாதாரண ராஜா, அதனால மகாராஜ் தான் உட்காரணும்னா அவரை கையை பிடிச்சி பலவந்தமா அதை உட்காந்துட்டான். சேர்ல உட்காந்துட்டு இந்த தட்டுல இருந்ததெல்லாம் அவர்கிட்ட வச்சு இதை நீங்க ஸ்வீகரிச்சுக்கணும். உங்களுக்கு கஷ்ட ஜீவனம்னு சொன்னா எல்லாரும், நீங்க கஷ்டப்படக்கூடாது, பகவான் நாமாவை சொல்றவா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஒண்ணு சொன்னார் அவர், கஷ்ட ஜீவனம்னு உனக்கு யார் சொன்னா? என்னுடைய செல்வம் உங்ககிட்ட இல்லை, எனக்கு செல்வம் விட்டலன், மனைவி விட்டலன், புத்திரன் விட்டலன், அப்பா விட்டலன், அம்மா விட்டலன். என்னுடைய வீடு எவ்வளவு பெருசு தெரியுமா? உன்னுடைய அரண்மனையை விட பெருசு பண்டரிபுரத்தில் இருக்கிறது, இங்கே இல்லை. இது தேகு கிராமம், இதனுடைய ரிசார்ட். எனக்கு நான் அப்படியே மத்தியானம் வருவேன், உட்கார்ந்துருப்பேன். பண்டரிபுரத்தில் இருக்க என்னுடைய வீடு எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? அரண்மனையை விட பெருசு. என் வீட்டுக்கு பக்கத்துல மகாநதி ஒண்ணு ஓடுறது, சந்திரபாகான்னு. உங்க ஊர்ல ஓடுறதா? உன் அரண்மனை சுற்றி ஏதாவது ஓடுறதான்னு கேட்டாரு. அவ்வளவு பெரிய பணக்காரன்டா சிவா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ வச்சுக்கோ, இதெல்லாம் உனக்கு தான் தேவைப்படுங்க. அது மாதிரி இந்த பிரேமாத்மகமான அன்பு ஸ்ரீகுருவாயிரப்பணத்துல ஏற்பட்டது ஆகில் உலகம் சித்தமா போடுறது. அடுத்த நிமிஷம் அந்த பிரேமாத்மகத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்க, இல்லாதான் தெரியாது. சாதாரணமா ஏதோ காலம்பரை ஸ்லோகத்தை சொன்னோம், ஒரு நமஸ்காரத்தை பண்ணினோம்னா பிரயோஜனம் இல்லை.
24 மணி நேரமும் மனசு அங்க இருக்கணும். ஸ்ரீகுருவாயூருடைய ஸ்ரீகோயில் மனசுக்குள்ள பிரகாசிச்சுட்டே இருக்கணும் எப்பொழுது. அப்படி இருக்குமே ஆனால் உலகத்தை எந்த அவஸ்தையும் உனக்கு கிடையாது, எந்த துக்கமும் உனக்கு கிடையாது, இந்த ஜீவகா சேதாவகா இந்த பிரச்சனையே உனக்கு கிடையாது. இதுக்கு காரணம் என்ன? ஜனங்களுடைய கட்டத்துக்கு காரணம் என்ன? தேகே வித்தே கடத்திராதிசிச்ச விபசிதா சொற்பதம் விஸ்மரண்டிங்க போறாள் பின்னாடி. எதெல்லாம் ஆசையை வச்சேன் தெரியுமா? வீட்டுல ஆசையை வச்சேன், பத்னி புத்திராள், பந்து மித்திராள், பணங்காசி, வீடு வாசல் எல்லாத்தையும் ஆசையை வச்சுட்டேன். எப்படி வச்சேன் தெரியுமா? அமாசுரமானவா ரொம்ப ஆசையை வச்சுட்டேன். சரி, ஆசையை வச்சேனே தொலைஞ்சு போட்டோம். அதே ஆசையை உங்ககிட்டையும் வச்சேனா வச்சிருக்கலாமே, இத்தனோடையும் சேர்த்து அதையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாமே. கொண்டாட்டு பிள்ளைகிட்ட வச்ச ஆசைய உங்ககிட்டையும் வச்சேன்னு சொல்லிருக்கலாமே, சொல்லல. சொற்பதம் விஸ்மரந்தி. ஆசையை வெக்காதத்தோட இல்லடா, மறந்தும் போயிட்டேன்டான்னு. அதான் கஷ்டம். ஆசையாவே வச்சிருக்கலாம், வெக்காட்டாக்கு ஏதாவது எப்பவாவது ஞாபகம் வந்திருக்கலாம். அதுவும் இல்லை, சுத்தமா மறந்தே போட்டாங்க. ஸ்ரீகுருவாயூர் செல்வங்கள்லாம் போய் எல்லாரும் போய் ஏகாட்சியா போய் சரித்திரத்துக்கு வந்தப்புறம் தோன்றுது, ஐயோ ஸ்ரீகுருவாயூர் மறந்துட்டேன்னு வந்துருச்சு ஆபத்து தோன்றுது. என்ன பிரயோஜனம்? துரியோதனுக்கு அப்படித்தான் தோணுச்சு. சுவாமி சொன்னார் துரியோதனை பார்த்து, ஏகாட்சியா நீ நடுத்தருக்கு வருவடா, அப்ப தெரியுண்டா விதுரனை வெயில் சித்தப்பாவை வெயிலா, ராசி புத்தாள் சித்தப்பாவை ரசிகரா மகாபாரி, உன் நாக்கா அறுத்துருவேண்டா. யுத்தம் முடிஞ்சோன்னா பாடுறா, ஏகாட்சியா நடுத்தரல ஒத்து நாதி இல்லாம நிக்க போறடா நீ, அப்ப தெரியுண்டா. அப்பதான் அப்ப நான் நினைச்சுக்கிறான். அப்போ எல்லாம் பீமன் அடிச்சு தொட முறிஞ்சுக்கு விழுந்து கிடக்கான். தலையில கிரீடம் இருந்தது. பீமன் இடது காலால உதச்சான் அந்த கிரீடத்தை. யுதிஷ்டர் 1 மணி நேரம் அழுதார். ரெண்டா அவன் தான் செத்து போய் கீழே விழ போறான்டா, எதுக்குடா மறுபடியும் அவனை உதக்கிறேன். பீம கோபம் அப்படி இருந்தது. 2 மைல் போய் விழுந்து அந்த கிரீடம் அண்ணன்ட. அன்னைக்கு நினைச்சிருந்தான், ஐயோ சித்தப்பா சொன்னாரே இன்னைக்கு வேண்டாண்டா இந்த காரியமே சொன்னாலே, ஒரு குலஸ்திரி அவமானப்படுத்தினே வந்துருச்சு ஆபத்துன்னு அன்னைக்காக தான். என்னைக்கு உயிர் போற போதா, பிராணம் போற போது அது என்ன பிரயோஜனம்? அது மாதிரி இந்த பிரேமாத்மகமான அன்பு ஸ்ரீகுருவாயூரப்படுத்த இருக்குமே ஆனால் இந்த கர்மாவனால் ஏற்படக்கூடியதான எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காதுன்னு. அதுதான் பிரகலாதிகளை போய் அப்படி சொன்னால், அது பிரேமாத்மகமான அன்பு எப்படி வரும் அவன்கிட்ட? அதுக்கு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் எனக்கு அங்கிருந்து வரும். அவனே எல்லாம் விசுவாசம் ஒருத்தனுக்கு வந்துட்டு ஆகில் அவனுடைய நிலைமையை போய் பாருங்க. நீங்க எப்போதும் சந்தோஷம் தான். பார்க்கறதுக்கு வேணா கஷ்டமா இருக்கும் அவனுக்கு, மனசுக்குள்ள சந்தோஷம் தான் எப்போது அவனுக்கு. நமக்கு சந்தோஷம் இல்லை அப்படி நாம சொல்றதெல்லாம் அவனே நமக்கு எல்லாம் அப்படின்னு நானும் தான் நினைச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாக்க கொஞ்சம் அதுல போய் கலந்துதான் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த பாதிப்பெல்லாம் இருக்கு. இந்த பாதிப்பெல்லாம் இல்லாம இருக்கிற அந்த பாதிப்பு இல்லையே, அது இருந்ததுன்னா ஒத்துணை விடலாம். அது இல்லை நமக்கு. அஞ்சன் நம்பூதிரி காலேஜில் படிச்சுட்டு இருந்தால் ட்ரிவாண்ட்ரத்துல. ரொம்ப பெரிய குடும்பம், ரொம்ப யஜ்யம் பண்ண குடும்பம். அஞ்சன் மாதவன் நம்பூதிரி அப்பெல்லாம் சோமயாகம் பண்ணியிருக்காள். காசர்கோடு கிட்ட ஊரு. அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவாள் காலேஜில் திருவனந்தபுரத்தை படிச்சுட்டு இருந்தாள். படிச்சிருக்கிற போது கம்யூனிஸ்டா மாறிப்பட்டு, கம்யூனிஸ்டா மாறி போய் பகவானுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இப்படி எல்லாம் வந்துருக்கு. அவருடைய சொந்த தாய் மாமன் குருவாயூர்ல நேற்றாண்டியா இருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு வயசு வலி இருந்தது ஆஞ்சன் நம்பூதிரிக்கு. அவர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணல. அப்போ ஒரு ஊருக்கு வந்திருந்தார். அப்போ வயசுல ரொம்ப பெரிய கடுமையான ஒரு ரோகம் வெளி இருந்தது. டாக்டர்லாம் என்னமோ பார்த்தாலும் சரியாச்சு சரியாகல எப்படி திருப்பி ரிப்பீட்டடா இருந்தது. அவ அம்மா சொன்னா, அஞ்சன் நீ குருவாயூருக்கு போயேன், உங்க மாமா தானே நேசாண்டி எங்க சுவாமிகிட்ட மந்திரிச்சு ஏதாவது என்ன கொடுத்தேன் சாப்பிட கொஞ்சம் சரியா போகும், அந்த பகவானுக்கு ஒரு விசுவாசத்தை வைங்க அப்படின்னார். அஞ்சன் சிரிச்சார். கம்யூனிஸ்டனும், அம்மா உனக்கெல்லாம் தெரியாதம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னா சொல்லி பார்த்தார். அம்மா ரொம்ப கம்பல் பண்ண, அவரை கம்பல் பண்ணி நீ போ அப்படின்னார். சரின்னு ஆஞ்சன் குருவாயூருக்கு வந்தார் லீவுல. மேசாந்தி சொந்த மாமா மேசாந்தியா இருக்கிறதுனால சுவாமிக்கு காலம்புற கைலாபிஷேகம் ஆன உடனே அந்த எண்ணெயை கொஞ்சம் முறை கொடுத்தாங்க. ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டா நன்னா இருக்காம இருந்தது. சரியா போச்சு எல்லாம். ஆஞ்சன் திரும்பி ஊருக்கு வந்தார்.
அம்மா சொன்னார், சரியா போச்சு அம்மான்னாரு. அம்மா சொன்ன, நான் தான் அப்பவே சொன்னேனே உனக்கு, அந்த பகவானை நம்பி அவன்கிட்ட விசுவாசத்தை வைன்னு சொன்னேனே அப்படின்னார். ஆஞ்சன் என்ன சொன்னார் தெரியுமோ, அது அதனால இல்லம்மா, எண்ணெய்க்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் போல இருக்கம்மா, ப்ராபபிளி அதனுடைய மெடிக்கல் குவாலிட்டினால சரியா போயிட்டோம்மா அப்படின்னார். மறுபடியும் காலேஜுக்கு போனார். மறுபடியும் வயசு வரை கடுமையா வந்தது அவருக்கு, இதை விட ஜாஸ்தியா வந்தது. அங்கேருந்தே குருவாயூருக்கு போயிட்டார். ஆற்றுக்கு வரல, காசர்கோடுக்கு வரல, அங்கேருந்தே குருவாயூருக்கு போயிட்டார். குருவாயூர் போய் மாமாட்ட ஆகிடார், நீ முதல்ல இன்னும் உனக்கு என்ன கொடுத்து பிரயோஜனம் இல்லை, உனக்கு விசுவாசம் இல்லை அந்த பகவான் இடத்துல, அதனால நீங்க தொடங்குறமா என்ன குடித்தாலும் பிரயோஜனம் இல்லை, இல்லை நான் விசுவாசத்தை வைக்கிறேன். கரெக்டான இடத்துல சொல்லு அப்படின்னாரு. நமஸ்காரத்தை பண்ணினார் ஆஞ்சன். மன்னிச்சிருவேன்னு, உங்ககிட்ட விசுவாசத்தை வச்சுட்டு இன்னும் மனசு எனக்கு வேற எங்கேயும் போகாதுன்னு பிரதிஜை பண்ணாருங்க. பிஎஸ்சி முடிக்கல, அப்புறம் திரும்பி ஊருக்கு போகல. ஆஞ்சன் குருவாயூர் தங்கிட்டார். திருநாமாச்சாரியான்னு பேர் அவருக்கு. அவர் குருவாயூருக்கு வரும்போது 17 வயசு, அவர் முக்கிய இடைபெறும் 85 வயசு. திருநாமாச்சாரியன். அவர் ஜபிச்சிருக்கிற நாம ஜபம் உலகத்துல யாரும் ஜபிச்சதில்லை. ஒரே நாராயண நாம ஜபம் தான். நாராயண நாராயண நாராயணன். சௌக்கியமா இருந்தார் குருவாயூர். அவருக்கு குரு நீலகண்டன் மேக்காடுன்னு பேரு. ரொம்ப பெரியவள், ரொம்ப படித்தவள். அவருடைய நண்பருக்கு, நீலகண்டன் மேக்காடுடைய நண்பருக்கு முதுகுல 4வது எலும்புல கேன்சர். இது 1942 கதை, 1942. வாழக்குண்ணன் இருக்காரு. வாழக்குண்ணன் நம்பூதிரி அப்ப இருக்காரு. வாழக்குண்ணன் நம்பூதிரி 55 வயசு இருந்தாள். 1891 ஏப்ரல் 23 பிறந்தார். 1946 ஏப்ரல் 23 சித்தி அடைந்தார். ஒரே தேதியில பிறந்தால், ஒரே தேதியில சித்தி அடைந்தால் வாழக்குண்ணம். அவளுக்கு முன்னாடி கூடலூர் குஞ்சிக்காவு. வாழக்குண்ணம் பாகவத்துல அப்பிரசித்தமான ஞானம். இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வாழக்குண்ணம் கதை சொல்லிட்டு இருக்காள். மத்தியானம் அஜாமிள சரித்திரம் சொல்லிட்டு இருக்காள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கண்ணால ஜனம் விட்டு கேட்டு இருக்காள். வாழக்குண்ணம் உட்கார்ந்து இருக்க ஸ்டைலே கூணின்னு உட்கார்ந்து இருப்பாரு. இந்த கீழே துண்டு கீழே வச்சிருப்பார். இந்த படங்கள்லாம் இருந்தது முன்னாடி. ஆமா, கொஞ்சம் கருப்பா இருப்பார். கால் மேல கால் போட்டு இப்படி கூணின்னு உட்கார்ந்து இருப்பார். கீழே துண்டு வச்சிருப்பார். அவர் சொல்ற போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நாம சங்கீர்த்தனம் சேர்ந்து கத்துவாள். ஹரே ஹரே ஹரேன்னு கத்துவாள். அப்படி சொல்லிட்டு இருக்காள். அஜாமலன் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண வைபவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காள். அப்போ ஒரு மெசஞ்சர் ஒருத்தன் வந்தானுங்க. மெசஞ்சர் வந்து நீலகண்டன் மேக்காடு தான் உட்கார்ந்து இருக்காங்க முன்னாடி. நீலகண்டன் மேக்காடுகிட்ட போய் சொன்னான், இந்த பொல்பாக்கிற நம்பூதிரிக்கு ரோகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இன்னைக்கு கேன்சர்னால ரொம்ப ரொம்ப அனுபவப்பட்டிருக்கு, டாக்டர் இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொல்லிட்டார் அவருக்கு. உடனே நீலகண்டன் மேக்காடு வாழக்குடத்தை கூப்பிட்டு சொன்னால், இது மாதிரி ஏன் அவருக்காக நாம ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாதுங்க. உடனே 1 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிக்கணும்னாரு வாழக்குண்ணம். 1920 டிசம்பர் 27 1942 வாழக்குண்ணம் ஆரம்பிச்சாரு. 42 டிசம்பர் 27 1942 குருவாயூர்ல வாழக்குண்ணம் 1 மணி நேரம் சாயங்காலம் தீபாரணம் ஆன உடனே அந்த நம்பூதிரிக்காக நாமஜப ஆரம்பிச்சார். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 1 மணி நேரம் நடக்கும். இந்த நாமஜபத்தை ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னாக்க அவருக்கு பூர்ணமா சொத்தமாயிருக்கு. டாக்டர்லாம் ஆச்சரியப்பட்டு போட்டார். அதுல என்ன நாமஜபம் தொடர்ந்து அங்க நடந்துட்டு இருக்கு. ஊட்டுப்புற நடக்கும் நாமஜபம் இந்த சாப்பிட்ற இடத்துல, சாப்பாடு போடுற இடத்துல நடக்கும். சாயங்காலம் தீபாராதனை ஆன உடனே ஆரம்பிப்பாள். 1 மணி நேரம் எல்லாரும் சொல்லணும், நாமஜபம் சொல்லணும். அப்புறம் ஒரு 1/2 மணி அந்த நாமஜபத்தை விட்டு ஒரு பிரசங்கம் ஒன்று இருக்கும். ஆஞ்சன் சொல்லுவார். ஆஞ்சன் இல்லாத போது அவருடைய தம்பி கிருஷ்ணன் நம்பூதிரி சொல்லுவார். எல்லா ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கல, குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே வந்துட்டாரு. எல்லாம் பிரம்மச்சாரி எல்லாரும்.
அப்படி இந்த நாம பரிச்சயத்தில் நடந்துருக்கிற போது ஆண்டன் சொல்றாள், இந்த ஸ்ரீகுருவாயூரப்பன் இடத்துல ஒருத்தன் ஒரு விசுவாசத்தை வச்சுட்டு, நான் விஷுவுக்காக போயிருக்கேனுங்க, நம்ம இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றாள். நாளைக்கு விஷு, ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கல் விஷு கனியில ஸ்ரீ பகவானை பார்க்கணும்னு சொல்லிட்டு. கனியில ஒரு சம்பிரதாயம் உண்டு, பெரியவாழ்லாம் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு காசு கொடுப்பாள், விஷு கனி கைநீட்டம்னு பேரு. நாளைக்கு எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் ஒரு கைநீட்டத்தை கொடுக்க போறான். என்ன தெரியுமா, அது அவருடைய காருண்யமான கைநீட்டத்தை கொடுக்க போறான். எல்லாருக்கும் எத்தனையோ கவலைகள் இருக்கு, எங்கெல்லாமோ வந்திருக்கீங்க, எல்லாருடைய கவலையும் மறக்கக்கூடியதான கைநீட்டத்தை நாளை காலம்புற உங்களுக்கு விஷயம் கொடுக்க போறான் ஸ்ரீ குருவாயூரப்பன் சொல்ற போது அப்படியே கண்ணாடி ஜனம் கொட்டும். அப்படி தன்மயமா போய் அப்படி அந்த பிரேமாத்மகமான பக்தியினால அந்த பகவானை ஆராதிக்கணும். அப்படி இருந்துன்னா என்ன ஆகும் தெரியுமானால், அந்த எத்தனை துக்கம் ஒருத்தனுக்கு இருந்தாலும் அது மனசுல படாது. அதனால்தான் பட்டத்திரி நான் அப்படி நினைச்சேன், முன்னாடி கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நினைச்சுட்டேன், இவன் பண்ற காரியம் நன்னா இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் இப்ப தத்துவத்தை தெரிந்தப்பதான் புரியுது எனக்கு, இதுதான் சரியான காரணம்னு சொல்லிட்டு. அதனால சைதன்ய ஸ்வரூபத்துல இது எங்கேயோ, அப்புறம் எங்கேயோ இருந்தேன், இங்க வரல, குருவாயூருக்கு நான் வரல. இப்போ இந்த பகவான் பண்ற காரியங்களா ரொம்ப கஷ்டம் ரொம்ப மோசமானவங்க வந்து எப்ப நினைச்சேன், எங்கேயோ இருக்கும்போது நினைச்சேன். கழுத்தனுடைய வாயில் மடத்துக்குள்ள வந்த அப்புறம் அந்த மழை கொட்டுறது எல்லாம் நனைஞ்சு போச்சு, சுத்தமா நனைஞ்சு போட்டேன். நனைஞ்சு போன அப்புறம் என்ன இருக்கு, ஆத்மஸ்வரூபம் அப்படியே வந்து அழிஞ்சு பிடிச்சு உள்ள எல்லாம் சரியா போச்சு, தெரிஞ்சு போச்சு எல்லாம். அதனால அஜ்ய ஏவம் நான் அபிஜானே, இப்ப நான் அது மாதிரி நினைக்கல. நான் நினைச்சது முன்னாடி அஜ்ய ஏவம் நான் அபிஜானே, இப்ப நான் அது மாதிரி நினைக்கல. ஏன் தெரியுமா, நோச்சேதி ஜீவாகா, தாங்கள் இப்படி சிருஷ்டியை செய்யாததில் ஜீவாகா, இந்த ஜீவ சமூகம் இருக்கு, இதுக்கெல்லாம் சித்ரச ஆர்திரம், சித்ரச ஆர்திரம். நீங்க இப்படி பண்ணாட்டாக்க இந்த ஜீவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய லாஸ், ஒரு பெரிய நஷ்டம் வந்திருக்கும், ரொம்ப பெரிய நஷ்டம் வந்திருக்கு, ஈடு செய்ய முடியாத ஒரு நஷ்டம். ஒரு நஷ்டம்னு ஒருத்தனை வந்துட்டாக்க யாராவது ஹெல்ப் பண்ணா நஷ்டம் சரியா போடும். ஆனா நீங்க இப்படி பண்ணி இன்னும் இந்த ரூபத்தை எடுத்து நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா ஆகியிருக்கும், இந்த ஜீவர்கள் எல்லாம் அப்படியே நரகமான படுகொலையில விழுந்திருப்பாங்க எல்லாரும். இப்போ ஒருத்தருமே நரகத்துக்கு போறதே இல்லையே, குருவாயூருக்கு தான் வந்துட்டது, நரகத்துல என்ன வேலை உனக்கு? அப்புறம் அங்க எல்லாம் ஃப்ரீயா உட்காந்துருக்கான் சேவகன்லாம். இத்தனால ரொம்ப கஷ்டப்பட்டவன்னா ரொம்ப சேர் போட்டு ஃபேன்ல உட்காந்துருக்கான். ஏன்டா அப்படி உட்காந்து ஒத்துமே வரல சார், தண்டனை கொடுக்கறதுக்கு ஒத்துமே இல்லை சார். என்ன காரணம்? எல்லாம் குருவாயூருக்கு கூட்டாது, தெரியாது, அந்த சித்ரசத்துக்குள்ள கூட்டாள் எல்லாரும். அதனால அந்த சித்ரசம்னா என்ன தெரியுமா, அந்த சிதானந்த ரசம், சதி சித்து ஆனந்தம்னு மூணு இருக்கு. இது மூணு ஒரே காம்பனன்ட். இதுல சத்த தனியாயிடுச்சு, சித்த தனியாயிடுச்சு, இதெல்லாம் பண்ண முடியாது. சத்தினாலே சித்து ஆனந்தம் தான், சித்தினாலே சத்து ஆனந்தம் தான், ஆனந்தம்னாலே சத்து சித்தி தான். இது மூணு சேர்ந்தது ஒரே காம்பனன்ட். மீனிங் சொல்ற போது தனித்தனியா சொல்லலாம். சத்தா இருந்தா என்ன, சித்தா இருந்தா என்ன, ஆனந்தமா இருந்தா என்ன அப்படின்னு மீனிங் வேணா சொல்லலாம். இந்த திருமேனி இருக்கு, இது எப்படி திரும்ப இருக்கு, மதுரகரம் இடம் பத்வபுஹு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ரொம்ப மதுரமா இருக்கு. மதுரம்னா என்ன, சாப்பிட்டு பார்த்தா தெரியும், மதுரமா இருக்குதா நச்சுப்படுறதா போய் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியாது, சொல்லப்படாது. மதுரகரம் ரொம்ப மதுரமா இருக்கு. சத்தியம், அதான் வேதம் போய் சொல்றது. திருமேனி எப்படி தெரியுமா இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மஜோதி சனாதனம். சனாதனம் என்னைக்கு வந்து தெரியாது, எப்போது இருந்துருக்கு, சத்தியஸ்வரூபமா இருக்கு. ஞானம் ஆனந்தம், ஞானத்தினால் ஏற்படக்கூடிய ஆனந்தமா இருக்கு. இந்த இடத்த எங்க தெரியுமா சொல்றாரு பாகவதத்துல, கதிபாண்டனுக்கு சொல்றாரு. போய் கதிபாண்டன் கதவன் கிருஷ்ணனுக்கு 9 மாசம் ஆயிருக்கு பிறந்து, 3 மாச காலம் மதுரைக்கு போறது அப்படியே யசோதை வீட்டு வழியா போயிருக்கான் கதிபாண்டன். 90 வயசு அவனுக்கு.
பெரிய பானையை தூக்கிட்டு மதுரையில விற்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் வீட்டு வாசல்ல வரும்போது சுவாமி ராஜசிசு நல்லா வளர்ந்துருப்பாங்க. அப்படியே வாசல்ல கிருஷ்ணன் தவிர்ந்து இருப்பான், விளையாண்டு இருப்பான். அவன்கிட்ட அவன் கேட்காம ஒரு கலக்கோடி வண்ணையை கையில கொடுப்பாரு. அவன் சாப்பிட்டுட்டான். 3 மாச காலம் கொடுத்தால் பகவானுக்கு அப்டப்போட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே பெருசா ஏற்பாடு பண்றாரு. எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஏகப்பட்ட கோலாகும். பெரிய பணக்காரியாவே அவருக்கு என்ன ஏகப்பட்டாரு. சுவாமிக்கு அன்னைக்கு தோணிச்சு. கதிபாண்டன் அன்னைக்கும் காலம்புற வெண்ணையை கொடுத்துட்டு போறான். யசோதை சொன்னா, இன்னைக்கு ராத்திர குழந்தைக்கு பர்த்டே கதிபாண்டா, சீக்கிரமா வந்துடும், மதுரையில இருந்து சாப்பாட்டுக்கு இங்க வந்துடும். செய்யமா கிருஷ்ணனுக்கு தோணிச்சு. இந்த கிழவன் 90 வயசு, 3 மாச காலம் நான் ஒண்ணும் கேட்கல. அவனை ஏதோ ஒரு வெண்ணையை கொடுத்தாங்க, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டாமான்னு தோணிச்சு. அவனுக்கு சீக்கிரம் இவங்க அப்படித்தான் தோன்றது. பெங்களூர்ல இருந்து வராத பஸ் வச்சு லாட்சி கிடைக்காம திண்டாடி இருக்காரு, இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமான்னு அவன் கவலைப்படுறான். கோயிலுக்குள்ள நம்ம விஜய் திருப்பி சவிக்கமா போய் நின்று இருக்கோம். அவன் கவலைப்படுறான் நம்மளை பத்தி. ஐயோ வந்திருக்காங்க, மனசுல ஆயிரம் கவலை வச்சுன்னு வந்திருக்காங்க, கொட்ட வேண்டாமான்னு அவனுக்கு தோணிட்டு இருக்கு. அது மாதிரி தோணி போச்சு இந்த கதிபாண்ட ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு. கதிபாண்டனுக்கு ஏதாவது இன்னைக்கு பண்ணி பண்ணும் பண்ணி பண்ணா என்ன பண்றது? அவனதான் தேவேந்திரனா பண்ணி பண்றதா? ஒருத்தருக்கும் கிடைக்காத விஷயத்தை அவனுக்கு பண்ணிட்டாங்க. கதிபாண்டன் 1 மணிக்கு திரும்பினான். ஆலமரம் பெரிய பாண்டீரமே, பெரிய ஆலமரம் யசோதையை விட்டு வாசல்ல குழந்தைகள்லாம் விளையாடிட்டு கோயில். இந்த ஆலமரம் 1 மைல் நேரத்துக்கு ஒரே நகல். அங்க பார்த்தாலும் இந்த பானை இறக்கி வச்சான்னு தோணிட்டு 90 வயசாச்சு எனக்கு. யாராவது ஒருத்தர் கேட்டாலா வீட்டுல, அப்பா நீ போய் பானையை தூக்கிட்டு போய் வியாபாரம் பண்றியா, உடம்பு வெளிக்கிறதா, சாப்பிட்டியா சாப்பிடலையா, ஒருத்தர் கேட்க மாட்டேன். பத்தினி புத்திராலும் ஒருத்தர் கேட்கலையே நம்மள அப்படின்னு தோணிச்சு. இன்னும் எத்தனாளுக்கு இந்த ஜீவன் ஓடுமோன்னு தெரியல அவனுக்கு. பானைக்கு இறக்கி வச்சுட்டு படுத்துனா எத்தனை சாதங்கள்லாம் கொண்டு கொடுத்தாள். கதிபாண்டா நாள் இல்லாம நாய் ஆயிடுச்சு. சாப்பிடுறது சாதங்கள்லாம் கொடுத்தாள். சாப்பிட்டாங்க, சாப்பிட்டான், படுத்துன்னு சொல்லி போட்டான்னு ஆலமரத்துக்கு சௌக்கியமா இருந்தது. கிருஷ்ணன் ஓடினான். தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டான். தாத்தா டக்குன்னு மூச்சுட்டான். எப்படா நீங்க வந்தேன்னு கேட்டாள். இல்ல அம்மா விரட்டாள், என்ன அடிக்க போறாள் இன்னைக்கு. இன்னைக்கு உனக்கு பர்த்டே ஆச்சு, இன்னைக்கு அடிக்க மாட்டாளா அம்மா? இல்ல இல்ல கம்பு எடுத்துருக்காள் கையில, அடிக்கிறதுக்கு என்ன கரம்பு எடுத்திருக்காள் கையில, பெரிய கரம்பா இருக்கு, பார்த்தா பயமா இருக்கு. எந்த பகவானுடைய நாமாவை சொன்னா பயம் பயப்படுமோ அந்த அந்த பகவான் பயமா இருக்குன்னு சொன்னானாம் கதிபாண்டன். எந்த பகவானுடைய நாமாவை பயம் பயநாசனஹா விஷ்ணுசாமி சொல்றது. பயனாசனா என்ன பயம் போலும் தெரியுமோ, ஜன்மாங்கிற பயத்தை அவன் ஒரு கணக்காலத்துல நீக்கிறானோ அந்த பகவானான ஸ்ரீகுருவாயூரப்பன் கதிபாண்டத்தை போய் காத்தாரு பயமா இருக்கு, அம்மா அடிக்க போறாரு இருக்கிறார். என்ன பண்ணணும் உனக்கு? நான் ஒழிஞ்சுக்கிறதுக்கு ஆலமரத்தை ஒழிஞ்சிருக்கு, நான் மரத்துல போய் உட்காந்துருக்கேன். இல்லையே புடிச்சுக்குவாங்க, அம்மா கண்டுபிடிச்சிருவோம். உன் தயிர்பானைக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டோம்னா நீ ராஜசிசு இப்படி வளர்ந்துருக்கியே, தயிர்பானைக்குள்ள இறங்க முடியுமானால் அனோர் அணியான்னு எந்த வேதம் சொல்றதோ தாத்தாட்ட சொன்னானவன். இந்த வேத வாக்கியத்தை சொல்றானான்னு செய்வாயிருப்பன். தாத்தா நான் எறும்பு ஈக்குள்ளதான் பூந்துடுவேன், சின்ன ரூபம் எடுத்துட்டேன், பெரிய ரூபம் எடுத்துட்டேன், நான் மாயாகின்றான். தாத்தா அவருக்கு ஒன்றும் புரியல. கதிபாண்டனுக்கு சாப்பிட்ட மயக்கம் அவனுக்கு வேற, தூக்க வேற அடிக்கிறது. தயிர்பானையை திறந்தோ உள்ள பூந்துன்னா அம்மா வந்தா இல்லைன்னு சொல்லிட்டு போனோம். உடனே தயிர்பானையை திறந்தாதவர் உள்ள போய் சீட்டா உட்கார்ந்துட்டான் கிருஷ்ணன். மேல மூடி போடுங்க தாத்தா. இல்ல மூட மாட்டேன், மூடினா மூச்சு முட்டி போடும். இல்ல இல்ல மூடுங்க, எனக்கு காத்தெல்லாம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். மேல மடக்க போட்டு முடித்தா உடனே சோத வராங்க. இவர் சொன்ன மாதிரியே கையில ஒரு கலந்து வச்சிருந்தா. கிருஷ்ணா இங்க வந்தானா, கிருஷ்ணா இங்க வந்து கதிபாண்டா கிருஷ்ணா இங்க வந்தானான்னு கேட்டாரு. கிருஷ்ணன் எங்கேயுமே இல்லம்மா, எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு அர்த்தமா இருக்கு. கிருஷ்ணன் இங்க இல்லைன்னா எல்லா இடத்துலயும் இருக்கான்னு அர்த்தமா. யசோதை உள்ள போட்டால் ஒரு 10 நிமிஷமாச்சு. கதிபாண்டனுக்கு பயம், குழந்தைக்கு மூச்சு முட்டை போறதுன்னு. கிருஷ்ணா அம்மா உள்ள போட்டா வெளியில வரையாங்கள். பார்த்தா வெளியில வர மடக்க தூக்குங்கன்னாள். மடக்க தூக்கினார். வெளியில வரல கிருஷ்ணன். கிருஷ்ணா ஏன் வெளியில வரல, வெளியில வாங்க தாத்தா, என்ன குளிஞ்சு பாருங்கன்னா. குளிஞ்சு பார்த்தாரு உள்ள. பார்த்தா என்ன பார்த்தா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மஜோதி சனாதனம் சூரியஸ்பத்தி கிரீடம் உத்த திலகம் பத்தாத்தி பாலாந்தரம் காருண்யாகுல நேத்திரம் ஆத்ரஹிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோஜன் மகராப குண்டல யுகம் கண்டோஜல கௌஸ்துபம். இப்படி பார்க்கறான். ஒரே ஜோதிச்சு, ஆத்ம ஜோதிச்சு, ஒரே கூட சாட்சிபூதமா இருக்கக்கூடிய சுப்பிரகாசி ஜோதிச்சு. தமிழாதிகளுக்கு கிடைக்கல, பிரம்மாதிகளுக்கு கிடைக்கல. பேர் தெரியாது கதிபாண்டனுக்கு. கதிபாண்டனே பேரு, பான தூக்கிறவனே பேரு அவனுக்கு. அவனுக்கு பேரு கூட தெரியல, பேர்பட்டவனுக்கு கிடைக்குது. அது மாதிரி என்ன காரணம் தெரியுமானால் பிரேமாத்மகமான
அந்த பகவான் கேட்காம கையில வெண்ணையை கொடுத்தானே அதுதான் காரணம். நீ கேட்டு கொடுத்திருந்தா அதுதான் இருக்கு, அவன் கேட்காத போது கொடுக்க வருவோம், அதுதான் காரணம். அந்த பிரேமாத்மகமான அந்த அந்த அன்புனால என்ன ஆச்சுனால் அந்த சொப்ரகாசம் அப்படியே தெரியுது. அதைத்தான் சித்ரச ஆர்திரம். அப்படியே அந்த திருமேனியிலேருந்து ஒரு சைதன்யம் பொங்கி வழியில்தான் ஃபவுண்டன் மாதிரி. அந்த குருவாயூர்ல இருக்காங்க அந்த திருக்கோயிலுக்குள்ள அந்த சரீரமாக திருமேனி இருக்கு, அதுல இருந்து ஃபவுண்டன் மாதிரி ஒரு அமிர்தம் அப்படியே பெருகி வழியிட்டு இருக்கு. சில இடத்துல பார்த்தா நெய்வேலியெல்லாம் பார்த்தாக்க வயல்ல ஃபவுண்டன் போட்டிருப்பான், அப்படியே அடிச்சுட்டே இருக்கும். அது மட்டும் அது ஒரு டேப் பண்ணணும், சரியா டேப் பண்ணட்டா தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு அமிர்தம் அப்படியே பெருகின்றே இருக்கு அந்த ரூபத்துல. அதுக்கு உள்ளும் கிடையாது வெளியும் கிடையாது. அந்த சித்ரசத்துக்கு உள்ளேது வெளியேது. அந்த ஜோதிஷ் ஒரு ஜோதிஷ் இருக்கு, பெரிய தீபம் இருக்கு, சார் உள்பக்கம் எது வெளிப்பக்கம் எதுன்னு கேட்டா சொல்ல முடியுமோ இந்த ஜோதிஷுக்கு போய்? அது மாதிரி ஒரு பெரிய ஜோதிஷா இருக்காம அது இந்த ஜோதிஷிலிருந்துதான் சூர்யாதிகளுக்கே ஜோதிஷ் ஏற்பட்டதுங்கிறார். ஆனா அந்த சூர்யாதிகள்லாம் என்ன நினைக்கிறா தெரியுமா, தனக்கு அந்த ஜோதிஷ் எங்க வந்ததுன்னு அவனுக்கு தெரியல. நான் ரொம்ப ஜோதிஷா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். சந்திரன் சொல்றான் ரொம்ப ஜோதிஷ், அக்னி சொல்றான் ரொம்ப நான் எடுத்துக்கிறேன். ஏண்டா உனக்கு எந்த சக்தி இயந்திரா வந்தது, என்ன சாப்பாடு நீ சாப்பிட்ட இப்படி எல்லாம் பண்றதுக்குன்னு கேட்டா சொல்ல தெரியல. வேதாஸ்தரத்துல உபனிஷத் போய் சொல்லி இந்த ஸ்ரீ குருவாயூரப்பன் குருவாயூர்ல இருக்கானே இவங்கிட்டேந்து பெருகக்கூடியதான இந்த ஜோதிஷானது எங்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கு தெரியுமா? ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமாதித்யதோ பாந்தி குதோயம் அக்னிஹி. கேள்வி கேட்கிறது குதோயம் அக்னிஹி, எப்படி உண்டாகும் அவனுக்கு ஜோதிஷ்னு கேட்கிறது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாதா சர்வமிதம் விபாதி. கொட்டி பிடிச்சு போய் இந்த ஸ்ரீகுருவாயூரப்பன்கிட்டேந்து வரக்கூடிய ஜோதிஷ் இல்லை என்றால் இந்த சூர்யாதிகளுக்கு ஏது ஜோதிஷ்? இவன் நினைச்சுதான் தனக்கு பெரிய ஜோதிஷ் இருக்கிறதாக. சோயம் அக்னி எங்கேருந்துடா வந்தது ஜோதிஷ்? யாரா கண்டுபிடிச்சு சொன்னா உனக்கு? அப்படி கேட்கிறாய். அதனால இந்த சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ இன்னும் கொடியோ அக்னியோ எதுக்க பிரகாசம் இவனிடமிருந்து அந்த சொப்பிரகாசமாக இவன் இருப்பதால் சித்து ரச ஆர்திரம் என்று போடப்பட்டது. ஆர்திரம்னா நனைஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். அப்படியே எதிராக நனைஞ்சு போயிருக்க முடியும் திருமேனி. இந்த சித்துங்கிறதான அந்த அமிர்தத்தினால நனைஞ்சிருக்கு. அது ஒன்றும் வரட்டு சரீரமா இல்லை. இந்த சித்து அப்படிங்கறதான இந்த அமிர்தத்தினால அப்படியே அந்த சரீரம் நனைஞ்சிருக்கு. முன்னாடியே சொன்னேன், இந்த சத்து சித்து ஆனந்தத்துல சித்துங்கிறது ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ். இந்த மூணுமே ஒண்ணுதான், தனித்தனியா பிரிக்கவே முடியாது. அர்த்தம் சொல்றதுக்கு வேணா சொல்லிக்கலாம். திரிகாலாபாத்தியமா எப்போதும் இருக்கிறதுனால நேற்றுக்கும் இருந்தான் இன்னைக்கும் இருந்தான் நாளைக்கும் இருக்கிறதுனால சத்து. ஜட விலட்சணம் பிரகிருதி இல்லவன், அவன் மூல பிரகிருதி. மாயா மாயை தன்னை சித்த சத்துவம், அதனால அவன் சித்தி. இப்ப என்ன செய்யுது, ரசம்ங்கிறதுனால சித்த சத்துவம் அப்படியே அமிர்தமா வழிகிட்டு இருக்கு அவன் மேலே தெரிஞ்சு போச்சு. ஆனந்தம் பிரேமாத்மகமான ஆனந்தம். அதனால இந்த சதி சித்து ஆனந்தம் மூணுமே பெருகின்றிருக்கு அவனுடைய சரீரத்துல. உள்ள ஒண்ணும் வெளியில ஒன்னா இல்லை. நமக்கெல்லாம் உள்ள ஒண்ணு இருக்கு, உள்ள மாம்சம் ரத்தம் எலும்பு எல்லாம் இருக்கு. மேல ஒரு தோல் போச்சிருக்கு, ஒரு போர்வை ஒண்ணு போச்சிருக்கு. இதை பிச்சு பார்க்க தெரியும். அதெல்லாம் இல்லாட்டா எக்ஸ்ரே பார்த்தா தெரியுது பாருங்க உள்ள என்ன இருக்குன்னு. அது மாதிரி அவனுக்குலாம் எக்ஸ்ரே பார்த்தா ஒண்ணும் தெரியாது, உள்ள ஒண்ணு இருக்காது. மேலேயே ஒண்ணுமே இல்லையே, மேலேயும் ஒண்ணும் இல்லை உள்ளேயும் ஒண்ணும் இல்லை. சித்த சத்துவமான இந்த சொப்பிரகாசத்துக்கு இந்த ஸ்வயஞ்சோதிக்கு தான் இந்த சிதானந்தம்னு பேரு. இது உள்ளு வெளி ரெண்டுமே கிடையாதுன்னு தடுத்துட்டு அதனால எதனாலையும் மறைக்கப்படாமல் இருக்கு. நீ சொன்னீங்க முன்னாடி மாயின்னு சொல்லிட்டு ஆவரண விசேபம் ஓடி வந்துருமே மறைக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. வச்சுரும் இதுக்கு உள்ளும் கிடையாது வெளியும் கிடையாதுடா. நீ நாட்டில் கொலக்கட்டை பண்ற விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு கொலக்கட்டை பண்ண போறேன், உங்ககிட்ட சாப்பிட சொல்றேன், ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறேன், சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறோம்.
பார்த்தா உள்ள ஒரு பூர்ணம் இருக்கு, மேல ஒரு மாவை போட்டு மூடி இருக்கு. உள்ள ஒன்னா இருக்கு, வெளியில ஒன்னா இருக்கு. அது மாதிரி இவனுக்கு ஏதாவது உள்ள ஒண்ணு வச்சிருக்கா வெளியில ஒண்ணு வச்சிருக்கான்னா கிடையாது. உள்ள எந்த பூர்ணமோ அந்த பூர்ணம் தான் வெளியிலையும் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப குழந்தை பண்றதோ அப்படியே வெறும் பூர்ணமாவே வச்சிடலாம். வச்சுட்டு இது மாதிரி தான் இருக்கு விடலாம். அவர் அப்படிதான் இருக்கார், பூர்ணமாத்தான் இருக்காரு அவர். அது ஏதோ நீங்க ஆவரண விட்சேபத்தினால மறைச்சு கிட்ட கொடுக்குறது. நீங்க என்ன பூர்ணத்தை உள்ள வச்சுட்டு குருவாயூரப்பனை உள்ள வச்சுட்டு மாயினால ஆவரண விட்சேபங்கிற மாவுனால மூடி சாப்பிட சொல்றது என்ன? அது மாதிரி ஒரே சத்துவம், சுத்த சத்துவமா இருக்கார் அவர். அதனால உள்ளும் வெளியும் நிறைந்த சிதானந்தம்ங்கிறதுனால என்ன அர்த்தம் ஆகுதுனால இந்த சித் ரசம் இது அதிரோதாயகம், எதனாலையும் மறைக்கப்படாது. எத்தனை மேசாந்தி நிக்கட்டுமே, எத்தனை ஸ்கிரீன் போடட்டுமே, உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அப்பேற்பட்ட ரூபம்னு அதை புரிஞ்சுக்கணுமா? அப்படிப்பட்ட இந்த திருமேனியை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நேத்ரைஹி ஸ்ரோத்ரைச்ச தீத்வா எப்படி கொண்டு வராரு பாருங்க. இப்பேற்பட்ட இந்த சித்தசத்துவமான அமிர்தம் பெருகக்கூடிய இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய திருமேனியை அணுகலையே சொன்னேனே, எப்போதும் தியானிக்கணும்னு சொன்னேனே. அப்படி தியானம் பண்ணி 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 என்ன பண்ணும் தெரியுமோ? நீ கண்களாலையும் காதுகளாலையும் பானம் பண்ணிட்டே இருக்கணும், சாப்பிடணும். இது உலக வழக்கம் ஒண்ணு இருக்கு. கண்ணால முழுங்கிட்டான் சார், அவன் கண்ணாலேயே பார்த்து முழுங்கிட்டான் அப்படி சொல்லணும். எனக்கு கண்ணால எப்படி சாப்பிட முடியும்? அது மாதிரி காதால கேட்டு கேட்டு அவரோட குணங்களை கேட்டு அப்படியே முழுங்கிப்படுறது அவரை உள்ளே. காதால கை கட்டினால்தான் ரூபம் தெரியுது. உள்ள ஒரு காது கேட்கல சார், உட்காந்துருக்காரு, காது கேட்கல, கண்ணெல்லாம் தெரியுது. நான் சொல்றது என்ன அவருக்கு காது கேட்கும்? சூரியஸ்வரத்துக்கு இருக்குன்னா அவருக்கு என்னமோ வாய அசக்கிறார் சார், கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லியிருப்பார். அவ்வளவுதான். அது மாதிரி காது வழியா அது உள்ள போய் சர்வதாபத்தையும் நீக்கி, தாபத்ரயோன் நீரணம் எல்லா தாபங்களையும் நீக்கி அது உள்ள அப்படியே போய் உள்ள செட்டில் ஆயிருந்தது. அது மாதிரி கண்களால பார்த்து காதுகளால கேட்டுனாக்க கண்ணால முழுங்கி கண்ணாலேயே அவரை பார்த்து உள்ள இறக்கி, காதாலேயே அவரை கேட்டு உள்ள இறக்கி, வாழைக்கண்ணம் என்ன, குடும்ப குஞ்சிக்காவை என்ன, எங்க கஞ்சாலும் தெரியவாளுங்க இவா சொல்றது அப்படியே கேட்டு அந்த சாரத்தை அப்படியே உள்ள இழுத்து விடணும். அப்புறம் மனசை விட்டு போகுமாது. அப்படி பானம் பண்ணி தனக்கு பரிச்சயமா பண்ணிடணும். அவனை பரிச்சயம்னா என்ன தெரியுமா? தன்னை விட்டு மாறி எப்போது ஞாபகம் இருக்கு பாருங்க, அதுதான் பரிச்சயம்னு பேரு. உங்களை பாக்குறோம், 10 வருஷம் கழிச்சு பார்த்தாக்க சார் உங்களே பார்த்த மாதிரி இருக்கு, மந்திரியில இருந்ததா நீங்க அப்படின்னு கேட்கிறோம். இத பரிச்சயம்னா அப்படி இல்லை, எப்போது நம்ம கூடவே இருக்கிறது. சார் மறந்துட்டா என்ன சார், நம்ம அரண்ய கிளாஸுக்கு வந்திருக்கல நீங்க அப்படி சொல்ல டக்குன்னு. அது மாதிரி பரிச்சயம் இருந்துட்டே இருக்கணும். அந்த பரிச்சயமா பண்ணிடணும். அதுக்காக அவனை சாப்பிடணும். சாப்பிடுறதுன்னா என்ன, உள்ள போய் அப்படியே ஜெயிச்சு அது அசிமலே தரணும். பாகவதம் போய் சொல்றது, இந்த பாகவதம் இருக்கு ஒரு பழம் மாதிரி, அது கிளி கோதின பழம். இந்த கிளி இருக்கு பாருங்க, சுகம் இருக்கு. இந்த சுகத்தினோட வாக்குல இருந்தானே வந்தது, கிளியினுடைய வாக்குல இருந்தானே வந்தது. இந்த கிளியானது இந்த மாமரத்துல போய் உட்காரும். புளிச்ச பழம் உள்ள பழத்திலேயே உட்காராது. கிளி ஒரு கலையில போய் மாமரத்துல உட்கார்ந்துனா அந்த பழத்தை டக்கு எடுத்து சாப்பிடலாம், அவ்வளவு இனிப்பா இருக்குமே. அப்படி கிளி கோதின பழம் அது அந்த பாகவதம். அந்த பழம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பழத்தை எடுத்தாக்க மேல தோல் இருக்கு, உள்ள நார் இருக்கு, கொட்டை இருக்கு, இதெல்லாத்தையும் எடுத்து அந்த பல்பை நீங்க சாப்பிடணும். அப்புறம் இந்த கிளிகோதின பழமான நாராயணியம் அப்படி இல்லை. இதுல நாரி நீரு கொட்டை இந்த சேது வந்த இந்த சேயமான வஸ்துக்கள் எதுவுமே கிடையாது. இதுல என்ன இருக்கு? சித்ரசம். இந்த சித்ரசம் இருக்கிற அதை குடிக்க தந்தா குடிக்கணும், கடிக்க முடியாதுல. அதுக்கத்தான் சித்ரசம்னு சொன்னாங்க. அதுதான் பானம் பண்ணணும். சிவத பாகவதம் ரசமாலயம் முகரஹோ ரசிகா புவி பாவுக்காக. அது மாதிரி நிகமத்தோட கணிதமாகவும் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதமாகவும் உள்ள இந்த பாகவதாதி நாராயணியத்தை குடிங்கோன்னு ஏன் சொன்னால் தெரியுமா? இந்த ரசமா இருக்குது. அது கையை எடுத்தாலே அப்படி ரசம் கீழே வழிஞ்சிடும். நீ பழம்னு நினைச்சுட்டு போய் எடுத்துட்டேன்னாக்க கையெல்லாம் அப்படியே வழிய ஆரம்பிச்சிடும் கீழே. அது ரசம், அது பழம் இல்ல. பார்க்கறதுக்கு பழம் மாதிரி இருக்கு. அந்த ரசத்தை என்ன உடனே நட்ட ஆரம்பிச்சிடணும், உடனே குடிக்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளவுதான். அப்படி இந்த அதுல சேயமான வஸ்துக்களான கொட்டா கிட்ட அதெல்லாம் ஒன்னு சீக்கிரம் அது அப்படி இருக்கு. அதனால அதை குடிங்கோன்னு சொன்னாங்க. அதனால தான் ரசமாலையும் ரசோ வைசா வேதம் போய் சொல்றது எந்த ரசம் தெரியுமாடா? அது சிதானந்த ரசம். அந்த ரசத்தை தான் இந்த ரசக்கிரீடையில கொடுக்க போறாள் எல்லாருக்கும் சுவாமி.
அது இன்னும் ராசக்கிரீடைனா என்னமா நினைச்சிருக்க நம்ம எல்லாம் விசாரமா சொல்ல போறேன். இப்போ ரசக்கிரீடையில ஒரு ரசத்தை கொடுத்துட்டாள் எல்லாருக்கும். முன்னாடி ஒரு பாட்டுக்கு போனோம்னா ஒரு இது சாப்பிடலாம் பாருங்க, ஒரு சூப்பு உப்பு மாதிரி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ரசம் எல்லாருக்கும். ரசோ வைசகான்னு எந்த வேதம் சொல்றதோ அந்த ரசம். ஒன்னும் புரியுதா அப்புறம். அது மாதிரி இந்த ஸ்ரீகுருவாய்ப்புடைய திருமேனியானது ஸ்ருதி என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, உபனிஷதங்கள் என்ன சொல்ல முடியாமல் தனிக்கிறதே. அப்பேற்பட்ட விபூதிகளை உடைய நேத்ரானந்தமாகவும் அவருடைய விபூதிகள் கர்ணாமிரதமாகவும் இருந்து பார்த்த உடனேயும் கேட்ட உடனேயும் கண்களாலையும் காதுகளாலையும் படுகப்பட வேண்டியதாக இருக்குப்பா அந்த மூர்த்தியை பார்த்த உடனே. வாஸ்தவம் அது பரமார்த்த சத்தியம், அது வாஸ்தவமா இருக்கு. பாக்கியெல்லாம் வாஸ்தவமா, பிரம்மவிஷ்ணு சிவாஜி எல்லாம் வாஸ்தவமா இல்லை, அது பரமார்த்த சத்தியமா இல்ல, வியாபகாரிக சத்தா இருக்காது. ஒரு பிசினஸுக்காக இருக்காளவெல்லாம். சிவதம் ஸ்ரீகுருவாயிருப்பன் எப்படி திரும்ப இருக்கான், வாஸ்தவம் பரமார்த்த சத்தா இருக்கான். சிவதம் மங்களத்தை கொடுக்கிறவனா இருக்கான், எப்போதும் சேமத்தை கொடுக்கிறவனா இருக்கான். என்னத்தை நீக்கிறான் தெரியுமா அவன்? தாபத்திரயம் மூலனும், தாபத்திரயத்தை மூக்க நீக்கிறான். தாபத்திரயத்தை நீக்கிறான்னா ஏதோ ஒரு வேதனையை நீக்கிறான்னு அர்த்தம் இல்லை. தாபத்திரயம் எப்படி உண்டாருது? ஜன்மானால உண்டாருது, ஜன்மாவை நீக்கிறான். அதான் பவ, அந்த ஜன்மாக்கு கேதாவகா, அதை நீக்கக்கூடியதாக இருக்கு அவனுடையதான அந்த திருமேனியே அப்படி இருக்கு. தாபத்திரயோன் மூலனம், அந்த தாபத்திரயங்களை வேரோட அழிக்கிறான். மூலனம் வேரோட அழிக்கிறான். வேரோட அழிக்கிறான் அர்த்தம் வாசனையோட ஜென்மாவை நீக்கிறான்னு அர்த்தம். ஜென்மா போயிடுச்சுன்னா வாசனை இருந்தா அவருக்கு ஜென்மா ரிட்டர்ன் ஆயிடும். அப்படி வாசனையோட கூடிய இந்த ஜன்மாவை முழுக்க நீக்குவதால், அதனால்தான் நேத்ரைகி ஸ்ரோத்ரைக்க தீட்வா, கண்களாலேயும் காதுகளாலேயும் இது கேட்டு பார்த்து பருகப்பட வேண்டியது இந்த திருமேனியின் உட்டன். நேத்ரானந்தமா இருக்கு. 10 நிமிஷம். குலசேகர ஆழ்வார்னு இருந்தார். பக்தாளுக்குள்ள ஃபர்ஸ்ட் பிளேஸ், எப்படி பூந்தானத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸோ அது மாதிரி இருக்கு. பக்தாங்கிற கன்னியாளின்னு பேர் வருது. முகுந்த மாலைன்னு பண்ணினார். அவர்கிட்ட சில பேர் வந்தார். ரொம்ப பிராந்தி அடைஞ்சவன், ரொம்ப மோகத்தை அடைஞ்சவனத்தை வந்து சார் ஏதாவது டானிக் இருக்கான்னு கேட்டான் அவர்கிட்ட. குலசேகர நான் டாக்டர் இல்லப்பா, நான் சாதாரண ஆளு, எங்கிட்ட டானிக் கேட்கலையே. நீங்க பெரிய ஆளுன்னு சொன்னா எல்லாரும் உங்ககிட்ட ஏதாவது டானிக் இருக்கும். அவனை ஒரு ஓரமா உட்கார்ந்து கொண்டார். தர உட்கார்ந்துக்கோ. ரிஷிகள்லாம் வந்தார். குலசேகர ஆழ்வாரை பார்த்து ஏதாவது டானிக், எங்களுக்கு ஏதாவது டானிக் இருக்கான்னு கேட்டார். உட்காருங்க, அவன் பக்கத்துல உட்காருங்க ஒன்னார். ராட்சசாலாம் வந்தாள். சார் ரொம்ப சண்டை கிண்ட போட்டு உடம்பெல்லாம் போனா போச்சு, புஷ்டியா இருக்கணும், ஏதாவது டானிக் இருக்காங்க, உட்காரு, நீங்க பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு. இப்படி நிறைய பேர் வந்தாள். தேவாள்லாம் வந்தாள், பக்தாள்லாம் வந்தாள், சிரேயத்தை விரும்புறவாள்லாம் வந்தால். எல்லாரையும் வரிசையா உட்கார சொல்லிட்டார். உள்ள போய் ஒரு டானிக் வச்சு வர, எல்லாருக்கும் ஒரே டானிக் தான், தனித்தனியா இவங்க அது எப்படி சரியா வரும், தனித்தனியா குடும்பம் எல்லாருக்கும் அப்படின்னா கொடுத்தோடனே தனித்தனியா குடிங்கோன்னு. இது குடிக்க வேண்டிய டானிக், தனித்தனியா ஒருத்தருக்கு லேபிள் எழுத வேண்டாம், எல்லாருக்கும் கையில ஒரு பாட்டில் கொடுத்துருவேன், அப்போ கரெக்டா குடிச்சிருவோம், தனித்தனியா குடிங்கும். வியாமோக பிரசமௌஷதம் முனிமனோவிருத்தி பிரத்யௌஷதம் தைரியேந்திராத்திஹரௌஷதம் ஜகதாம் சஞ்சீவனைக்கௌஷதம் பக்யாய பக்யாந்தௌஷதம் பவபய சத்வம்சனைக்கௌஷதம் ஸ்ரேய பிராப்தி கரௌஷதம் வித மனஹ ஸ்ரீகிருஷ்ண திவ்யௌஷதம். ஸ்ரீகுருவாயிருப்பனாகிய ஸ்ரீகிருஷ்ணனாகிய ஒரு டானிக் தர எல்லாருக்கும். அது என்ன பண்றது தெரியுமா? வியாமோக பிரசமௌஷதம். எம் புத்திரா, எம் பத்னி, எம் வீடு, எம் வாசல் தொலைஞ்சு போச்சுடா உனக்கு. ஆமா, இந்த மோகத்தினால கிளம்பி கஷ்டப்படுறாங்க எல்லாரும். இது தவிர வேற என்ன மோகம் இருக்கு மனுஷனுக்கு? பத்னி புத்திரால், பந்து மித்திரால், பணங்காசு, வீடு வாசல், இதை விட்டா வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் தெரியலையே அவனுக்கு. பொழுது விடிஞ்சா பொழுது போனா இந்த கஷ்டம் தான். ஒரு நாள் ஏதாவது மாற்றி பண்றோமோ ஏதாவது காரியத்தை கிடையாது. தினம் பொழுது விடிஞ்சா தினம் காலம்பரை இட்லி சாம்பார், இதே சாப்பாடு, இதே வழக்கம், இது நின்ற போச்சு எல்லாம். ஒரு நாம ஜபம் உண்டா, ஒரு நாம சங்கீர்த்தனம் உண்டா, சாயங்காலம் ஒரு பஜனை உண்டா, ஒண்ணும் கிடையாது.
எத்தனை நாளைக்கு ஓடுறதெல்லாம் ஆச்சு 90 வயசாயிருக்கு. இனிமே ஆமா யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. ராத்திரியில கூப்பிடுற மாதிரி யாரோ கதை ஒண்ணு சைக்காட்ரிஸ்ட் ஓடுறான் காலம்புற. சார் ராத்திரி யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு சார், யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறாருன்னு கேட்கறாங்க. யமனா இருக்குமோன்னு சொல்றீங்க சார். ஆமா அவன் தான் தட்டுறான். அவன் சொல்றாரு ஆமா சார் வயசுல 95 இல்லைங்க, அப்புறம் என்ன அவன் தான் தட்டுறான் கேட்கிற. இந்த மாத்திரையை சாப்பிடும்போது சரியா போகும் அப்படின்னு. யார் என்ன பண்ண வியாமோகம், இதுதான் வியாமோகம்னு பேரு. பண்ண வேண்டிய காரியத்தை பண்றது இல்லை, பண்ணாத காரியத்தை பண்றது, இதுக்கெல்லாம் வியாமோகம். இந்த வியாமோகத்தை அடைஞ்சவனுக்கு என்ன கதி? கிருஷ்ணௌஷதம் தான் கதி. நாம சங்கீர்த்தனத்தை பண்ணும். முனிமனோ விருத்தி பிரத்யௌஷதம். ரிஷிகள்லாம் இருக்காள், எத்தனையோ ரிஷிகள் இருக்காள், எத்தனையோ தபசை பண்றாள். தபசை பண்ணிட்டு கடைசியில என்ன பண்றாள்? நாம சங்கீர்த்தனத்தை பண்றாள். தபஸுடைய பலன் சொல்றாள். அக்னிஹோத்திரத்துடைய பலன் என்னன்னு கேட்டாள். சதுக்கள் எல்லாம் நாம சங்கீர்த்தனம். கடைசியில ஒரு ஹோமம் பண்றான். கிருஷ்ண கிருஷ்ணன் 12 ஆவர்த்தி சொல்லுங்கிறார் வாத்தியார். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணாதான் நீ பண்ணதான பிராயஷ்சித்தம். அது எல்லாத்துக்கும் எல்லா தோஷத்துக்கும். சாதாரண ஒரு ஹோமத்திலேயே எவ்வளவு பிராயஷ்சித்தம்னாக்க வாஜ்பேயி மகாயாகங்கள்ல எவ்வளவு தோஷம் வந்திருக்கும். என்ன பிராயஷ்சித்தம் தனியா கிடையாது, இதே கிருஷ்ண கிருஷ்ணாதான். அது மாதிரி தைத்தேந்திராட்சிஹர ஔஷதம். ராட்சசாவில் என்ன, தானவாள் என்ன, அவளுக்கு மனசு கடந்து அளவாயிருக்கு. கிருஷ்ணௌஷதத்தை குடிங்கிறாள். ஜெகதாம் சஞ்சீவனை கௌஷதம். 3 லோகத்திலையும் உள்ள கஷ்டப்படுறவாளுக்கு சஞ்சீவனை, பிராணம் போற சமயம், பிராணமே போயிடுச்சுங்கிற பண்ணும். சார் உங்க போட்டுங்க சார், பிராணம் போயிடுச்சு சார், இந்த பிராணம் போயிடுச்சு சொல்ல பாருங்க. அது மாதிரி உள்ளவன் எல்லாருக்கும் ஒரு ஔஷதம் தான் சஞ்சீவனை கௌஷதம். பக்தியாத்யந்த ஹிதௌஷதம். ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். பக்தியாக அந்த ஹிதௌஷதம். ஸ்ரீகுருவாயூரப்படத்துல எப்போதும் மனசை வச்சவாளுக்கு என்ன ஔஷதம் தெரியுமா கொடுக்குறான்? அந்தகா பக்கத்துலயே இருக்காங்க. பக்கத்துல இருந்து பாக்கி எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு போட்டான் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, இவாளுக்கு பக்கத்துல இருந்து ஊட்டி விடுறானா வாயில. என்ன ஔஷதம் தெரியுமா? கைவல்ய ஔஷதம். கைவல்யமான ஔஷதத்தை கொடுக்கறான். அவனே கையால ஸ்பூன்ல எடுத்து ஊட்டி விடுறான். சாப்பிடு சாப்பிடு. இதுக்கு மேல ஔஷதம் உலகத்துல கிடையாது. ஔஷதம் சாப்பிட்டேன்னா இன்னொரு அம்மா வயசை நீ பார்க்க வேண்டாம். ஜென்மா கிடையாது. திருப்பி திருப்பி ஜென்மானா ஜென்மா எப்படி வருதுன்னு தன் யோஜனை பண்ணா அப்புறம் ஜென்மா வேணும்னு தோணுமே இருக்காது. கிடையாது. ஸ்ரேய பிராப்தி ஔஷதம். ஸ்ரேயஸ் என்ன? ஸ்ரேயஸ்னா என்ன? பங்களா சார் 10 கார் இருக்கு சார், அவளுக்கு 8 வீடு இருக்கு, அது ஸ்ரேயஸ் இல்ல சார். நாம சங்கத்து திருநாமாச்சாரியன்னு சொல்றேன். ஆஞ்சன் மாதவன் நம்பூதிரிய, அஞ்சன் மாதவன் நம்பூதிரிய வீட்டுக்கு போனாக்க இந்த சின்ன குழந்தைகள்கிட்ட அவருக்கு ரொம்ப பிரியம். நாராயண நாம சொல்லும் அது வாய் மழையில நியாயமா சொல்ல முடியாது. உடனே கூப்பிட்டு பீரோவை திறப்பார். பீரோவை திறந்தா பிஸ்கட் சாக்லேட்டை அடிச்சிருப்பார். அப்படியே இந்த குழந்தைய விட்டுருவாங்க நம்பர். எத்தனை எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு நாமா சொல்லியிருக்காங்க, அவனுக்கு எதை கொடுத்தா என்ன நம்பர்? ஒரு நாராயண நாமா அந்த குழந்தை சொல்லிட்டானா அதுக்காக இத்தனை எடுத்துக்கோ அப்படிம்ப. அவர் வீட்டுல ஒரு 12 மணிக்கு பகல்ல நிறைய பேருக்கு சாதம் போட்டு இருந்தார். சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு, யார் வந்தாலும் சாப்பிடலாம். ஒருத்தன் வந்தான். அஞ்சன் ரொம்ப பசிக்கிறது, சாப்பாடு ரெடியானார். சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, போய் உட்காந்துக்கோ. என்ன கண்டிஷன்னாக்க ஒரு 10 நிமிஷம் நாம ஜபம் பண்ணணும், நாராயணா சொல்லணும். எல்லாரும் சொல்லிட்டா உடனே சாதம் போட்டுருவோம். போய் உட்காந்து நாம ஜபத்தை ஆரம்பிச்சு நீ சாப்பாடு போடுறேன் அப்படிங்க. கண்டிஷன் சாப்பாடு எனக்கு வேண்டாம். எப்படி இருக்கு பாருங்க. என்னடா கண்டிஷன் சாப்பாடு என்னடா? இல்ல நீ நாம ஜபம் பண்ண சொல்றத, அதெல்லாம் கண்டிஷனுக்குலாம் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? அப்படியா? இல்ல அது சிஸ்டம் வச்சிருக்கோம்ப்பா, இங்க நாமஜபம் பண்ணாதான் சாப்பாடு கிடைக்கும். நீ அங்க உட்காந்து சாப்பிடாட்டா பெரிய ஒரு மாம்பழத்தை கொண்டு சொன்னார் உள்ளே இருந்து. கிருஷ்ணன் நம்பூதிரிய ஒரு பெரிய மாம்பழத்தை கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு நாராயணா சொல்லி இந்த பழத்தை தரேன்னார். கண்டிஷன் பழம் ஆண்டான்ட்டு போயிட்டான். சொல்ல முடியாதுன்னு. குருவாயூர் கேட்கறதுலயே நாராயண ஜபத்தை அவன் பண்ணலன்னா அவன் எங்க போய் பண்ண போறான்? அப்புறம் எந்த இடத்துல நாராயண நாம சங்கீர்த்தனம் அப்படியே ஆகாசத்துக்கு கேட்கிறதோ அந்த இடத்துலயே அவன் பண்ணலன்னா அப்புறம் எங்க போய் பண்ண போறான்? அவனுக்கு என்ன கதி கிடைக்க போறது?
சாப்பாடு வேண்டாங்கன்னா 10,000 பேர் சாப்பிட்டு இருக்காது உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு. அது மாதிரி இந்த ஸ்ரேயஸ் பிராப்தி எது ஸ்ரேயஸ் தெரியுமோ இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி மனசு அப்படியே இந்த நாமா சொல்ற போதே அந்த ரூபம் உள்ள தெரியுது பாருங்க, அதுதான் ஸ்ரேயஸ். வேற ஸ்ரேயஸ்னு தனியா ஒண்ணு வந்து குதிக்கிறாரு. அப்பேற்பட்ட இந்த மனசை கூப்பிட்டு சொல்றாள் குலசேகர் ஆழ்வார், ஹே மனசே நீ என்ன பண்ண தெரியுமா, பிபா குடி. எதை குடிக்கணும் தெரியுமா, ஸ்ரீகிருஷ்ண திவ்யௌஷதம் பெரிய டானிக்கிறாரு, அதை குடிங்கிறாள். அது மாதிரி முகுந்த மாலையை சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய திருநேனியானது இந்த சித்திரச ஆர்த்திரமா இருக்கிறதுனால அதை குடிச்சுக்கணும் எல்லாரும், அது ரசமா இருக்குது. அப்பேற்பட்ட திருமேனி என்ன பண்றது தெரியுமா, பரமரச சுதாம்போதி பூரே பரமானந்தமாகிய அமிர்த கடலின் பிரவாகத்தில் நம்மளை அப்படியே அடிச்சுட்டு போகுது. கல்கை வேலையில போய் நின்னா ஒண்ணுமே புரியல. உஷ பூஜை என்ன, எத்திரிட்டி பூஜை என்ன, ஆமா பந்தீரடி என்ன, உச்ச பூஜை என்ன, அத்தாரம் என்ன, மனசை விட கொள்ள முடியல. பார்க்க முடியுமா எங்கேயாவது அந்த செழிப்பையும் அந்த இதையும்? ஒவ்வொரு பூஜைக்கு ஒரு அலங்காரங்களா அப்படியே ஒரு இடுப்புல துண்டை கட்டிட்டு போடுவாரு மேற்காண்டி. சின்ன குழந்தையா ரொம்ப பிரமாதமா இருக்கும் பார்த்தாக்க, எது பண்ணாலும் பிரமாதமா இருக்கு அவருக்கு. இந்த மாவை தொடுக்கிற அழகை பார்த்தா தெரியும். இந்த ஜட்டையில கட்டி அப்படி ஈர்த்து பார்ப்பான் மாலை. எந்தெந்த பூஜைக்கு என்னென்ன மாலைங்கிட்ட கோய்மா ரெடியா வச்சுட்டு போற அப்படி கையில் எடுத்து. அப்படி அந்த பகவானுக்கு அந்த பரமானந்தமாகிய அமிர்த பிரவாகம் இருக்கு. பரமரச சுதாம்போதி, சுதாம்போதினா அமிர்த பிரவாகம். எது சாதாரண தீர்த்தம் இல்லை, அது பெரிய அமிர்த பிரவாகம். அது என்ன மறுபடியும் பரமரச சித்திரசம்னு சொல்லி கூட போறது அவருக்கு. மறுபடியும் பரமரசம். பரமரசம்னா என்ன, உயர்ந்த ரசம். எது அந்த சித்திரசம் தான். அது அந்த சித்திரசமாகிய சுதாம்போதி அந்த அமிர்த பிரவாகம் இருக்கு. என்ன பண்றது தெரியுமா, அது வேற எங்கேயாவது இருக்கோ, வேற ஏதாவது ஊர்ல வைகுண்டத்துல இருக்கோ, பிரம்மலோகம் கைலாது அதெல்லாம் ஓரண்டியும் கிடையாது, இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த நேத்ரோத்சவம் அந்த பரமானந்த அமிர்தம் இருக்கு. ஒரு பெரிய அது பவாம் போதி பெரிய சமுத்திரமா இருக்கு. சமுத்திரம் அலையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், சமுத்திரத்துக்கிட்ட போனாக்க ஜாக்கிரதையா போனா அலையில இறங்காது, அலை இழுத்துன்னு போடும். கிழக்கே நடைக்குள்ள போய் வாயில் மாடம் தாண்டியாச்சுன்னா ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு. அந்த அமிர்த சமுத்திரம் சட்டுக்கிட்டு காலத்துல வச்சுட்ட தொலைஞ்ச உள்ளப்பட்டாங்க. 1962 அந்த சமுத்திரத்துக்குள்ள நான் போயிட்டேன், இன்னும் வெளியில வரல. எங்க குரு சொல்லி எங்க அப்பா அம்மா அழைச்சிட்டு போனார். 1962 மே மாதம் 19ஆம் தேதி விசாக பூர்ணிமா அன்னைக்கு சாயங்காலம் சுவாமியை பார்த்தேன். அந்த சமுத்திரத்துக்குள்ள என்னை இழுத்து விட்டார். இன்னும் அந்த அலையில அடிச்சுபடியே தண்ணியை குடிச்சுட்டு இருக்கேன். இன்னும் சமுதிரம் அந்த அமிர்தத்தை குடிச்சுட்டு இருக்கேன். இன்னும் வெளியில வந்து பாருங்க, யாருக்கும் வெளில வர முடியாது. அந்த அலை அடிச்சு போனா போனது. அப்படி அலைகள் இழுத்துட்டு போகக்கூடிய அந்த பேரானந்தத்துல இந்த ஜென்மாவை நீ சிருஷ்டி பண்ணிருக்கலேன்னு வச்சுக்கோ, ஜென்மாவே இல்ல முக்தி அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, கதம்பாத நேரன்னு என்னடா அது என்னடா இருக்கு, அதுல போய் எங்க போனாதான் என்ன இருக்கு, கதம்பாத நேரன்னு எப்படிதான் ரமிக்க முடியும்? இந்த அழகை பார்த்துட்டு அதை பார்த்தா தான் தெரியும். அதை பார்த்து ரசிக்காது. இந்த ஸ்லோகத்தினுடைய அனுபவத்தை அங்க பார்த்து ரசிக்கவனுக்கு தான் புண்ணியம். இல்லாட்டா சொன்னா ஏதோ சொல்றதுக்கு நல்லா இருக்கேன்னு தோணுமே ஒழிய அங்க பார்த்து ரசிக்கவனுக்கு தான் தெரியும். அசம்பார நேரம் எப்படி ரமிக்க முடியும்? ஒரு நாள் ரமிக்க முடியாது இல்லாட்டாங்க. அதனால இந்த ஜன்மா கிடைச்சதுனாலதான் வைகுண்டத்தை சுத்தமாக செய்யக்கூடிய இந்த ஸ்ரீகுருவாயூரப்பனுடைய கிழக்கே நடையில உன்னை பார்க்கக்கூடிய ஆனந்தம் எல்லா ஜனங்களுக்கும் ஏற்பட்டது. அதனால சிருஷ்டியில ஜனங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. நான் முன்னாடி கஷ்டம்னு சொன்னேனே, கஷ்டாதே சிருஷ்டி கேட்டான்னு ஆரம்பிச்சுட்டே ஸ்லோகத்தை, அது அப்போ எப்போ ரொம்ப நாள் முன்னாடி இந்த கிழக்கனுடைய வரத்துக்கு முன்னாடி. அப்ப அல்ப புத்தியா இருந்தது, படிக்கல. இப்ப தத்துவம் தெரிஞ்சு போச்சு. உள்ள வந்தோம்னா அமிர்த சாகரத்தை எல்லையும் ஈர்த்து இல்ல. நானும் கூப்பிடுறேன், எல்லாரும் வாங்க, சமுத்திரத்துக்குள்ள எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, நானும் கூப்பிட்டு இருக்கேன் எல்லாரையும். அதனால ஜனங்களுக்கு ஒரு கஷ்டமும் இதனால இல்லை. ஜனங்களுடைய பாக்கியமாத்தான் ஆறுதது. அதனால இங்க வந்தவனுக்கு மோட்சம் கிருஷ்ணம் ஒண்ணுன்னு கேட்டா என்ன சொல்லுவான், நீயே வச்சு போட ஸ்ரீகுருவாயூரப்பன் கேட்கிறார், யாருக்கா மோட்சம் வேணுமா இங்க நீங்களே வச்சிருந்தது.
பின்ன என்ன வேணும்? இந்த கிழக்கே நடையில உன்னை தொழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீ கொடுக்கணும். எந்த வரம் கொடுத்தாலும் எந்த வரத்தை நீ இல்லைன்னு சொன்னா கூட இந்த வரத்தை எனக்கு கூடிய அப்படி அழுகும். எந்த வரம் நீ இல்லை, எனக்கு அது கேட்ட இது கேட்ட அப்பா உனக்குலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டியா, தொலைஞ்சு போக வேண்டாம். ஆனா கிழக்கே தொழக்கூடியதான அந்த பாக்கியத்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த கரசேனுடைய அந்த பகவானை பார்க்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கு. இந்த ஆனந்தத்துக்கு சமானமாக எந்த உலகத்திலும் எந்த ஆனந்தமும் இல்லை. அதனால இந்த சித்தியானது ஜனங்களுக்கு சேமத்தையே கொடுத்திருக்குன்னு சொல்லி சித்தாந்தம் பண்ணி இன்னைக்கு 426 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய 27வது வயசுல பட்டத்திரிப்பாடு ஸ்ரீ குருவாயூர் கேட்டத்துல கரசே நடையெல்லாம் வாதில் மாடத்துல பகவானுக்கு சமீபத்துல அந்த பகவானை தன்னுடைய பிரேம பக்தியால தன்னுடைய அந்த நாராயணத்தை தலையாக்கி அங்கீகாரம் பண்ண முடியா பண்ணுதான அந்த நாராயண உத்தம கிரந்தத்துல இப்படி சொல்றாய். நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய வேததே சர்வபூதாதி வாசாய சாந்தாய பிரகதே நமஹா. ஓம்